ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा ततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ நேற்றைய செமினாரில் வந்து நம்ம சைதன்ய மாப்பிய பால்ய லீலைகள், அப்புறம் நாம சங்கீர்த்த லீலைகள், அப்புறம் ஹரிதாஸ் தாக்குடைய மகிமைகள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். சம் ஆஃப் த போஸ்டர்ஸ். ஜெகதா மிஸ்ரா சச்சி மாதாவுக்கு குழந்தைய வந்தார், அதனால ஒரு பேர் சச்சிநந்தன். அப்புறம் சரி விஸ்வம்பர். விஸ்வம்பர்னு யார் பேர் கொடுத்தாங்க? நீலாம்பர் சக்கரவர்த்தி. அப்புறம் நிமாயின்னு யார் பேர் கொடுத்தாங்க? சீதா தாக்குராணி, மாலினி தேவி. இந்த மாதிரி நீம் வேப்ப மரத்துக்கு அடியில் யோகபீட்டில் ஜெகநாமிஸ்வருக்கும் சச்சி மாதாவுக்கும் நவதீப் தாமத்தில் ஸ்ரீதா மாயப்பூரில் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. சரி, அடுத்தது குழந்தைக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. சீதா தாக்குராணி அத்வைதருடைய ஒய்ஃப். குழந்தை நிமாய் வந்து சச்சி மாதா மடியில் இருக்காங்க. நிறைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து குழந்தைய பிளஸ் பண்ணுறாங்க. ஜெய் சீதா தாக்குராணிக்கு. அப்புறம் சுற்றி இருக்கிற மாதாஜிஸ் எல்லாம் வந்து குழந்தைய தர்சனம் பண்ண வந்தாங்க. எல்லா மாதாஜிஸ் வந்து குழந்தை கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்து குழந்தைய தர்சனம் பண்ணாங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணாரு? அவரு அழும்போது எல்லாரும் சேர்ந்து ஹரி 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 உடனே சிரிச்சுருவார். ஹரி ஹரின்னு சொன்னா சிரிச்சுருவார். சரி, அப்புறம் ஆதிசேஷன் தர்சனம் பண்ண வந்தார் நிமாய. தென் நிமாய் வந்து மண்ணு சாப்பிட்டார். மண்ணு சாப்பிட்டு என்ன சொன்னாரு? எல்லாம் ஒன்று தானே, அரிசி கோதுமை தானியம் எல்லாம் மண்ணிலிருந்து தான் வருது, காய்கறியும் மண்ணிலிருந்து தான் வருது. மண்ணு சாப்பிட்டா என்ன, தானியம் சாப்பிட்டா எல்லாம் ஒன்று தானே. இது என்ன பிலாசபி? அது மாயாவாதம். சச்சி மாதா என்ன சொன்னாங்க? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எல்லாம் ஒன்றும் எல்லாம் இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ குளிச்சுட்டு வா, நான் உனக்கு வந்து பிரசாதம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ நிமாயோடைய அந்த குழந்தையிலேயே வந்து சச்சி மாதாவுக்கு எந்த அளவுக்கு ஃபிலாசபிக்கலாக, அதாவது பக்தி தோண்டு தான் உயர்ந்தது. இந்த மாயாவாத கொள்கையினால அவங்க அட்ராக்ட் ஆகல. சரி, அடுத்தது இல்லை, 2 திருடங்க நிமாயை தூக்கின்னு போயிட்டு கடைசியில் திரும்பி அவங்க வீட்டிலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நிமாய் வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். ஸோ எப்படி வந்து கிருஷ்ணர் யமுனா நதிக்கரையில் எல்லா லீலையும் பண்ணாரோ அது மாதிரி நிமாய் வந்து கங்கையில் ஒரு நாளைக்கு 6 hours கங்கையில் விளையாடிட்டு இருப்பார். அப்புறம் அங்கே என்னெல்லாம் பண்ணார்? கங்கையில் ராம்நாஸோடைய தோத்திலாம் சாணல் எடுத்து வச்சிருவாரு. அங்கே மாதாஜி குளிக்க வரும்போது குழந்தையெல்லாம் கிள்ளி வச்சுட்டு போயிடுவார். அப்புறம் சிக்காவை கட்டி வச்சுடுவார், கால் பிடிச்சி இழுத்துடுவார், மூஞ்சியில் தண்ணி அடிச்சு விட்டுருவாரு. இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிவருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைகள்லாம் போய் தண்ணி அடித்து எல்லார் மேலேயும் அடிச்சு விட்டுருவாங்க. நம்மளே சிலப்போ அப்படி தான் பண்ணுவோம். தண்ணி மிக்ஸ் பண்ணாதுங்க, தண்ணியெல்லாம் கலக்கி விட்டுடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய குறும்புத்தனம் பண்ணார். கங்கை கரையில் எல்லா லீலையும் பண்ணார். அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் சிவாவுக்கு ஆஃபர் பண்ண வந்தப்போ என்ன சொன்னார்? நிறைய பொண்ணுங்க வந்து எனக்கு நல்ல நல்ல ஹேண்ட்ஸமாக நல்ல ஆரோக்கியமான அழகான ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சிவாட்ட ப்ரேயர் பண்ண வந்தால் இவர் என்ன பண்ணார்? அந்த ஆஃபரிங்கெல்லாம் எனக்கு கொடுங்க, இல்லை நான் உங்களை சபிச்சிடுவேன். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரோகம் உள்ள வயசான சொட்ட தலையா தொந்தி உள்ள ஒரு கணவர் வருவார், அவருக்கு ஏற்கனவே 4 மனைவி இருப்பாங்க இல்லையா? இல்லை எனக்கு ஆஃபரிங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான ஹேண்ட்ஸமான கணவர் வருவார், நல்ல குழந்தைகளாக இருக்குன்னு சொன்னார். சரி, இந்த பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் கங்கையில் நடந்தது. இது
இந்த பிராமணோட ஆஃபரிங் எடுத்து ஸ்பாயில் பண்ணிடுவார் இல்லையா. பிராமணா வந்து அவர் கோபால் விக்கிரகத்துக்கு ஆஃபர் பண்ணும்போது, கோபால் இது விக்கிரகம் அவர் டெய்டி, அவருக்கு ஆஃபர் பண்ணும்போது நிமாய் ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டுடுவார். அந்த பிராமணன் அழுவார். அகைன் 3 தடவை நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணாரு, அப்போ நிமாய் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாரு. இப்போ ஜெகநாத் சொன்னார், நான் மடியில் வச்சு தூங்க வச்சிடுறேன், நீங்கள் திரும்ப குக் பண்ணுங்கன்னார். 2வது குக் பண்ணால் 2வது நிமாய் ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டுடுவார். இந்த தடவை ஜெகநாத் மிஸ்டர் குழந்தைய அடிக்க போயிடுவார். அப்போ பிராமணா சொல்வார், இல்லை அது குழந்தைக்கு என்ன தெரியும், அடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ தான் விஸ்வரூபா வந்தார். விஸ்வரூபா வந்து அகைன் ஒரு தடவை குக் பண்ணுங்கன்னு சொன்னார். இப்போ குழந்தைய ரூமில் வச்சு அடைச்சிட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அகைன் நிமாய் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே சாப்பிட்டுருவார். அப்போ இந்த பிராமணர் கதறும்போது அழும்போது சொல்லுவார், நீ தான் என்னை கூப்பிட்ட, அப்படியே நான் சாப்பிடும்போது நீ இப்படி சொல்கிறேன்னா. அப்போ பகவான் அவர் காமிச்சு கொடுத்தார். கௌரவ் கோபால். கிருஷ்ணர் வந்து ஷாம் கோபால், சைத்தன்ய மகாபிரபு கௌரவ் கோபால். ஸ்ரீ கௌரவ் கோபால் கி. சச்சிமா ஜெகநாத் மிஸ்ரர் என்ன பண்ணாங்க, விஸ்வரூபா சன்னியாசி எடுத்துன்னு போனதுக்கப்புறம் நிமாயை ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன்னா நிமாயை ஸ்கூலுக்கு போனால் அவர் நாலேஜ் வந்து சாஸ்திரம்லாம் படித்து அவனும் சன்னியாசியை போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டார். நிமா என்ன பண்ணார், இந்த எச்சில் டப்பா பானை போடுற இடத்துல போய் உட்காந்துட்டு தத்துவம் சொன்னார். எனக்கு தான் எது சரி எது தப்புன்னு தெரியாது, எது சுத்தம் எது அசுத்தம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி நிமாய் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிமாய் வந்து குழந்தை பருவத்தில் ரொம்ப அழகாக லீலை பண்ணிட்டு இருந்தார் நவதீப்பில், எப்படி கிருஷ்ணா விருந்தாவன் லீலை பண்ணாரோ. அதுக்கப்புறம் நிமாய் பண்டிட். நிமாய் பண்டிட் வந்து எப்படி மதுரால கிருஷ்ணர் வந்து லீலை பண்ணாரோ, அது மாதிரி நிமாய் பண்டிட் வந்து ஒரு கம்பீரமான பிராமணராக நிமாய் வந்து நவதீப்பில் வளம் வந்தார். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஜெகநாத் மிஸ்ருடைய மறைவுக்கு அப்புறம் நிமாய் கயால போய் ஈஸ்வரபுரி சந்திச்சாங்க இல்லையா. ஈஸ்வரபுரி சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ண பிரேம வெளிப்படுத்தினாங்க. அப்போதான் நாம சங்கீர்த்தனம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரீ பஞ்சதத்வா கி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி. ஸோ அப்புறம் நாம சங்கீர்த்தனம் தொடங்கினோடனே தான் நிறைய பார்த்தோம். ஸ்ரீவாஸ்தவ வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணது, அத்வைதரோட அன்பு செஞ்சது, கதாதர்கிட்ட பேசினது. சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்தியினோட உன்னதமான நிலையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ இப்படி நிமாய் பண்டிட் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரு, லக்ஷ்மி பிரியா, டாக்டர் வல்லபாச்சாரியா. வல்லபாச்சாரிய பொண்ணை வந்து நிமாய் கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் நிமாய் பண்டிட் வந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு ப்ரீச்சிங்காக போனார். அப்போது லக்ஷ்மி பிரியா வந்து நிமாயோடைய பிரிவு தாங்காமல், நிமாய் பண்டிட் மகாபுடைய பிரிவு தாங்காமல் அவங்க விரகம்ங்கிற, அதாவது செப்பரேஷனுங்கிற சர்பன், விரகம்ங்கிற பாம்பு தீண்டப்பட்டு அவங்க பகவானுடைய பிரிவே நினச்சின்னு அந்த உடலை விட்டுட்டாங்க லக்ஷ்மி பிரியா. தென் ஆஃப்டர் சம்டைம் அதுக்கப்புறம் வந்து அகைன் ஒரு நாள் சச்சி மாதா கங்கையில் போகும்போது ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அவங்க விஷ்ணு பிரியா. ஸோ விஷ்ணு பிரியாவை நிமாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சனாதன் மிஸ்ராவுடைய டாட்டர், சனாதன் மிஸ்ராவுடைய பொண்ணு. அப்புறம் அந்த கல்யாணம் வந்து புத்தி பத்தாக்கான்னு ஒரு பெரிய மெர்ச்சன்ட், அவர் பெரிய வியாபாரி, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் ரொம்ப கிராண்டாக அந்த மேரேஜை பண்ணி கொடுத்தார். அப்படியெல்லாம் ரொம்ப கிராண்டாக நடந்து அன்பான அம்மா சச்சி மாதா, அழகான மனைவி விஷ்ணு பிரியா, அவங்களோட நிமாய் வந்து இருந்தார். ஆனால் நிமாய் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிமாய் பண்டிட் மகாபிரபு வந்து கிராமர் நடத்தும் போது கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாமே கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணுவார். அவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் கிருஷ்ணரோடு கனெக்ட் பண்ணுவார், சாண்டிங் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம்தான் ஒரு நாள் வந்து அந்த பகவான் மேல உள்ள பாவத்தில், அந்த கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவுனாலையும் கோபிகள் மேல உள்ள அன்புனால ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் கௌரங்கர் வந்து கோபி கோபின்னு சேன் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன ஒரு கோபின்னு எல்லாம் சேன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மகாபிரபு கோவம் வந்து அவங்களை அடிக்க போயிடுவார். அவங்களும் வந்து ரொம்ப கோபமாயிடுவாங்க. அப்போ தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன முடிவு பண்ணார், நான் எப்படி கிரகஸ்தராக இருந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் சன்னியாசம் எடுத்துக்கணும். சன்னியாசம் எடுத்துட்டு இந்த நாம சங்கீர்த்தனம் யுக தர்மத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணணும், கிருஷ்ண பிரேமத்தை எல்லாரும் கொடுக்கணும். இது 3 காரணம். எக்ஸ்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் என்னது, வெளிப்புறமான காரணம் மறந்துட்டாங்க. யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், எல்லாருக்கும் தூய பக்தி தொண்டு கொடுக்கணும், கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்டர்னல் ரீசன், ரகசியமான காரணம், ராதாராணியுடைய மனோபாவத்தை ஏத்துட்டாரு. ராதாராணி என்ன அளவுக்கு அந்த பிரேமத்தை அனுபவிச்சாங்களோ அதை அனுபவிக்க நினைச்சாரு. அந்த மாதுரி ரசம் அதையும் பகவான்
அனுபவிச்சார். சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த சன்னியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது ஜகாய் மதாய் டெலிவரி பண்ணார். நித்யானந்தோடைய கருணையினால ஜகாய் மதாயும் தூய பக்தரானாங்க. அதுக்கப்புறம் சான்காசியை டிவோட்டி ஆக்கினார். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அதுக்கப்புறம் யாருடைய லீலைகள் பார்த்தோம்? ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூரை 22 இடத்துல மார்க்கெட் பிளேஸ்ல அடிக்கிறாங்க. கடையில் கூட்டின்னு போய், தெருவில் கூட்டின்னு போய் சவுக்கால் அடிச்சாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. மாயாதேவி பர்சனலா ஹரிதாஸ் தாக்கூர் டெஸ்ட் பண்ண வந்தாங்க. பட் ஹரிதாஸ் தாக்கூர் தான் வின் பண்ணார். எப்படி ஹரிதாஸ் தாக்கூர்னால மாயை ஜெயிக்க முடிச்சது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரிதாஸ் தாக்கூர் கூட கிருஷ்ணர் இல்லை பர்சனலா. தட் மீன்ஸ் கிருஷ்ணா வந்து அந்த இடத்துல ஸ்வயமா இல்லை. அப்ப கிருஷ்ணர் ஹரிதாஸ் தாக்கூர் எந்த ரூபத்தில் இருந்தாரு? நாம ரூபத்தில் இருந்தார். இப்ப நம்ம கூட கிருஷ்ணர் டைரக்டா பர்சனலா இருக்காரா? நாம ரூபத்தில் இருக்கார். அதனால எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஹோலி நேம் சரண்டர் பண்ணதுனால மாயாதேவி ஜெயிக்க முடிச்சதோ, அதே மாதிரி நாமளும் வந்து கிருஷ்ணனுடைய புனித நாமத்தை, பகவானுடைய ஹரிநாமத்தை சின்சியரா சேன் பண்ணி குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா நம்மளும் மாயிட்டு இருந்து தப்பிச்சுக்கலாம். மாயா வந்து நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மாயா வந்து சாதாரணம் இல்லை. நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், நான் சாண்டிங் பண்றேன், மாயெல்லாம் நான் ஒன்றும் பண்ணிடாதுன்னு நினைச்சாலே மாயில மாட்டினோம்னு அர்த்தம். அப்படி நினைச்சாலே மாயில மாட்டினோம். ஸோ எப்பவுமே குரு மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, மாயக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். எனி டைம் மாயா வந்து நம்ம அட்டாக் பண்ணும். மாயா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், இவர் எப்போ அட்டாக் பண்ணலாம். ஒரு டிவோட்டி எப்போ வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பார், எப்போ வீக்காக இருப்பார், எந்த டைம் அவரை பிடிக்கணும்னு மாயைக்கு தெரியும். ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மாயிட்ட வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் மாயிட்ட கவனமாக இருக்கணும்? மம மாயா துரத்யா. கிருஷ்ணா சொல்லு என்னுடைய மாயா சக்தின்னு சொல்றாரு. மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, அது ஈஸியா ஜெயிக்க முடியாது. தெய்வீஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவை பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்க மாயிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொண்டிருந்ததுனால அவரால் மாயினால் அவர் ஜெயிக்க முடியல. ரைட்? ஸோ நாமளும் வந்து மாயினுடைய ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பியூர் டிவோட்டி, நாமாச்சாரியர். ஸோ நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி நம்ம மாயில விழுந்துட்டோம். ஸோ மாயன்னா என்னது? கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது, உண்மை இல்லாததை உண்மையை நடிச்சுட்டு இருக்கிறது. இந்த ஜட உலகம் எனக்கு நல்ல சுகம் தரும், நல்லா அழகா இருக்கு, இங்க புலன்பாலாம் நல்லா இருக்குன்னா மாயை. கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது மாயை, அல்லது இல்லாதது இருக்குன்னு நினைச்சுக்கிறது மாயை. இந்த ஜட உலகத்துல நிரந்தரமான இன்பம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆனா அப்படி இருக்குன்னு நினைச்சுன்றோம் இல்லையா, அதுதான் மாயை. அதனால மாயையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா பகவானுடைய புனித நாமத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். எஸ், 22 மார்க்கெட் பிளேஸ்ல அடி வாங்கினாரு. 22 மார்க்கெட்ஸ்ல அடி வாங்கினாரா? அது ஒரு மார்க்கெட்ல 22 அடி வாங்கினாரா? 22 மார்க்கெட் பிளேசஸ். கடை வீதி இருக்கும்ல. இப்ப நீங்க வந்து நீங்க தீபாவளிக்கு பஜார் போட்டிருந்தாங்க, அங்கங்க பஜார் போட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சந்தா போகும். இந்த பஜாருக்குள்ள போனா அப்படியே போய் நீளமா போயிட்டு இருந்தது இல்லைங்க, அந்த மாதிரி அந்த மார்க்கெட் பிளேஸ் 22 மார்க்கெட் பிளேஸ். சில இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல போனா ஃபுல்லா காய்கறியா இருக்கும், ஒரு இடத்துல போனா கோதுமையா இருக்கும், அரிசி, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த கடை வீதியில கூட்டிட்டு போய் 22 கடை வீதியில கூட்டிட்டு போய் அடிச்சாங்க. 22 கடை வீதியில, ஒரு 2 கடை வீதியில அடி வாங்கினாலே ஒரு உயிரோடு இருக்க மாட்டார், செத்து போயிடுவார். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 கடை வீதியில அடி வாங்கினார். ஆனா சாண்டிங் பண்ணிட்டே இருந்தார். நாம ஹரிதாஸ் தாக்கூர்க்கு. தென் அனதர் டைம் இன்னொரு வகையில மாயா வந்து அட்டாக் பண்ணிச்சு ஹரிதாஸ் தாக்கூர் பிராஸ்டியூட் ரூபத்துல. அந்த பொண்ணு வந்து 7 நாளும், ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, இன்னைக்கு என்னுடைய ரவுண்ட்ஸ் நான் முடிக்கல, நான் டெஃபினட்டா நாளைக்கு உன்னுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்றேன். நான் இன்னைக்கு அப்படியே ஒரு நாளும், இன்னைக்கு ப்ரேயர் நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணல, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறேன், என்னுடைய சாண்டிங் முடிச்சுட்டு நான்
உன்னுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்றேன்னு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார். 7 நாள் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்தா, 7வது நாள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு நகையெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் பொய், இந்த ஆபரணங்கள், பேரு, புகழ், புலனின்பம் எதுவுமே திருப்தி தராது, உங்களை மாதிரி தூய பக்தருடைய அனுகிரகம் தான் வேணும்னு சொல்லி சாஷ்டாவா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு. நாம சரிதாஸ் டாக்கூர்க்கு அவர் அந்த பொண்ணுக்கு தீட்சை கொடுத்து நீங்க உட்காந்து சேன் பண்ணுன்னு அவர் அடுத்த கிராமத்துக்கு போயிட்டார். ஸோ எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாருக்கும் தூய பக்தி, பியூர் டிவோஷன். நாம சரிதாஸ் டாக்கூர்க்கு. சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்லைடு அப்படியே இருக்கட்டும், இன்னொரு ஸ்லைடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டாரு. சன்னியாசம் எடுத்துட்ட உடனே அவருடைய மனசு என்ன போயிடுச்சு, விருந்தாவனம் போகணும்னு இருந்தது. அப்புறம் நித்யானந்த பிரபு என்ன அசிரீரி கேட்டது, நீங்கள் வந்து இப்போ விருந்தாவனம் போகக்கூடாது, நீங்கள் இன்னும் நிறைய உங்களுடைய அவதார நோக்கம் வேற, இன்னும் நிறைய நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்கள் இப்போ விருந்தாவனம் போக வேண்டாம் மகாபிரபு, உங்களுக்கு டைம் வருமோ நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சப்தம் வந்த உடனே மகாபிரபு விருந்தாவனம் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு, அப்போ நித்யானந்தர் என்ன பண்ணார், ஒரு சாந்திப்பூர் கூட்டின்னு வந்துடுறார் இல்லையா, கங்கை யமுனைன்னு சொல்லிட்டு அவர் சாந்திப்பூர் கூட்டின்னு வந்துட்டார். அந்த கதையெல்லாம் படித்தோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் சங்கீதத்தெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த பாஸ்ட் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மகாபிரபு வந்து சன்னியாசி எடுக்கணும்னு முடிவு பண்ணார். சன்னியாசி எடுத்துட்டு மகாபிரபு அம்மாவுடைய வேண்டுகோளால் ஜெகநாத்புரியில் தங்கிக்கணும்னு கேட்டுன்றதுனால அவர் ஜெகநாத்புரியில் தங்கின்றார். அப்போ பெங்கால்லேருந்து ஜெகநாத்புரி போகிற வழியில் மகாபிரபு வந்து இந்த மாதவேந்திரபுரியுடைய மகிமை, கீர்ச்சோர் கோபிநாத், இந்த டெம்பிள் வந்து பெங்கால்லேருந்து ஒடிசா வர்ற வழியில், பூரி வர வழியில் பலசோருங்கிற டிஸ்ட்ரிக்டில் ரெமுனாங்கிற கிராமத்தில் இருக்குது. ஸோ ஏன் இங்கே வந்து மகாபிரபு இந்த இடத்துக்கு வந்தார். இந்த இடத்துல வந்து மகாபிரபு இந்த கோபிநாதரை பார்த்து கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி, கோபிநாத் விக்கிரகம், ஜெய ஸ்ரீ கோபிநாத் கி, கீர்ச்சோர் கோபிநாத் கி. ஸோ கோபிநாதர் விக்கிரகத்தை தரிசனம் பண்ணி, இந்த கோபிநாதர் விக்கிரகம் வந்து ராமச்சந்திர பிரபு இன்ஸ்டால் பண்ண டெய்டி, பகவான் ஸ்ரீ ராமர் அவருடைய வனவாசத்தின் போது அவர் டிராவல் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த டெய்டி வந்து ராமர் வந்து பர்சனலாக இன்ஸ்டால் பண்ண டெய்டி. பாயாசம், கீர்ச்சோர் கோபிநாத், இந்த அமிர்த கேலி, இந்த ஸ்டோரி வந்து மகாபிரபுவே வந்து நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தா, அப்புறம் வந்து ஜெகதானந்த பண்டிட், ராமானந்த ராயர்,
இவங்க 4 பேர்ட்டையும் மகாபிரபு இந்த ஸ்டோரி சொல்றாரு. இன்னும் இருக்கு. நான் ஒரு 8-10 பானை சாப்பிட்டுருப்பேன். ஆமா, நிறைய தடவை போயிருக்கேன். ஸோ மாதவேந்திர பூரி வந்து மகாபாகவதர், தூய பக்தர், கிருஷ்ண பிரேமத்தோடைய சொரூபம். ஆக்சுவலி வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், அதாவது மாத்வ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு பிரான்ச்சா வந்தது தான் இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். மாதவ சம்பிரதாயத்தில் ஒரு கிளை எப்போ தொடங்குதுன்னா மாதவேந்திர புரிட்டு இருந்தால் தொடங்குது. ஸோ கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரஹரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, இப்படியே வரும். வந்து லட்சுமிபதி தீர்த்தா. இந்த பேர்ல எங்க இருக்கு? பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல 32 ஆச்சாரிய லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. முக்கியமான ஆச்சாரியர், எல்லாரும் முக்கியமானவங்க தான். அதுல ஒரு சிலருடைய லிஸ்ட் வந்து ப்ரோபா கொடுத்திருப்பாரு. அதுல வந்து லட்சுமிபதி தீர்த்தான்னு இருக்கும். லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் மாதவ சம்பிரதாயம். லட்சுமிபதி தீர்த்தா வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிராவல் பண்ணுவாங்க. அதாவது மாதவ சம்பிரதாயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இங்க எவ்வளவு பேர் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருக்கீங்க? ஆசைப்படுங்க. ரொம்ப அழகான கோயில், சின்ன கோயில் தான், ரொம்ப அழகா இருக்கும். கோயில் சின்னதா இருக்கும். மாதவாச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, கோயில் பெருசா கட்டல. கோயிலை பெருசா கட்டிட்டா ப்ரீச்சிங் பண்ண முடியாது, கோயில் மெயின்டைன் பண்ணணும். அதனால டெம்பிள் சின்னதா பண்ணிட்டு அந்த கோயிலை சுத்தி 8 மடங்களை நிறுவனர். அந்த ஒரு மடத்துக்கும் தன்னுடைய சீனியர் டிசைபிள வந்து சன்னியாசி வந்து மடாதிபதியா வச்சிட்டார். அந்த 6 மாசம் ஒருத்தர் டெம்பிள் மேனேஜ் பண்ணுவாங்க, மீதி 6 மாசம் அவங்க ப்ரீச்சிங் போவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்போ லட்சுமிபதி தீர்த்தா அந்த மாதவ சம்பிரதாயத்தில் பாரதம் முழுவதும் டிராவல் பண்ணுவாங்க ப்ரீச்சிங்கு. அப்போ நிறைய பேர் பெங்காலில் வந்திருக்காங்க. அப்போ மாதவேந்திர புரி அந்த சம்பிரதாயத்தோட கனெக்ட் ஆனார். ஸோ மாதவேந்திர புரியோட காலம் வரைக்கும், லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் இப்போ மாதவ சம்பிரதாயத்தில் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துட்டாங்க. ஏன் சைத்தன்ய மகாபிரபு மாதவ சம்பிரதாயத்தை ஏத்துட்டாருன்னா 2 முக்கியமான விஷயம். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துட்டாங்க, பாகவத தர்மத்தை ஏத்துட்டாங்க. பாகவதம் எஸ். ஒரு சம்பிரதாயத்திலிருந்தும் 2 பிலாசபி மகாபிரபு எடுத்து கொடுத்தாரு. 2 விஷயம் ஒரு சம்பிரதாயத்திலிருந்தும். ஸ்ரீ சம்பிரதாயம், அப்புறம் வந்து மாதவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயத்திலிருந்து 2 முக்கியமான விஷயங்களை எடுத்துட்டு மகாபிரபு நம்ம கொடுத்திருக்காரு. அதுல ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து தூய பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டும் வைஷ்ணவ சேவா, இந்த 2ம் ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து எடுத்து கொடுத்தாரு. மாதவ சம்பிரதாயத்திலிருந்து கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதுக்கு மேல ஆர்குமெண்ட்டுக்கே இடம் கிடையாது. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். மாதவாச்சாரி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை. அதுக்கப்புறம் பாகவத தர்மம். அப்புறம் விஷ்ணு சாமி சம்பிரதாயத்திலிருந்து ராகானுக பக்தியும், அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ராகானுக பக்தி, அப்புறம் இன்னொன்று ஞாபகம் நான் சொல்றேன். அப்புறம் குமார சம்பிரதாயத்திலிருந்து கோபி பாவம், ராதாரண்ய வர்ஷிப்பும் கோபி பாவம், இதெல்லாம் வந்து 4 சம்பிரதாயத்துக்கு மகாபிரபு எடுத்து கொடுத்தது. அப்போ மாதவேந்திர புரியோட காலத்திலிருந்து தான் கிருஷ்ண பிரேமம், அதாவது ராதாராணியுடைய பாவம், கிருஷ்ண பிரேமம், ராதா கிருஷ்ணர் வர்ஷிப், வழிபாடு, இதெல்லாம் மாதவேந்திர புரி தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர்கிட்ட இருந்தா தொடங்குது. ராதாராணியுடைய பாவம், கிருஷ்ண பிரேமம், ராதா கிருஷ்ணர் வர்ஷிப், இதெல்லாம் மாதவேந்திர புரி. இதெல்லாம் வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சைதன்ய மகாபிரபு காலத்துக்கு முன்னாடியே மாதவேந்திர புரி வந்துட்டார். மாதவேந்திர புரி அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் ஈஸ்வர் புரி, அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, ரைட்? ஸோ மாதவேந்திர புரி அவர் அப்படியே எப்பவுமே பகவான் மேல உள்ள அன்புல பிரேமத்திலே இருப்பார். அவர் நிறைய இடங்களில் டிராவல் பண்ணிட்டு அவர் விருந்தாவனம் வந்தார். விருந்தாவனில் வந்து கோவர்தனமலை அடிவாரத்தில் கோவிந்த குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. கோவிந்த குண்டுனா இந்திரன் வந்து பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா புனித நதிகளையும் கொண்டு வந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் கோவிந்த குண்டம். கோவர்தன மலையை சுற்றி நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு. கோவிந்த குண்டுனா குளம், கோவிந்த குண்ட், சுரபி குண்ட், அப்சரா குண்ட், அப்புறம் வந்து ராதா குண்ட், ஷாம குண்ட்,
அப்புறம் வந்து உத்தவ குண்டு, இந்த மாதிரி நிறைய குளங்கள்லாம் இருக்குது கோவர்த்தன மலை சுற்றி. அப்போ கோவிந்த குண்டில் மாதவேந்திரபுரி உட்காந்துட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு சின்ன பையன் ஆயர்குல சிறுவன் அங்கே பன்றுகள்லாம் மேய்ச்சின்னு இருப்பார். அவர் ஒரு பானையில் பால் எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்துட்டு மகராஜ் மகராஜ் கூப்பிட்றார். அவர் பார்க்குறாரு, என்னப்பா நீங்கள் வந்து ஒன்றும் சாப்பிடாம இருக்கீங்க, என்னுடைய இடத்துல யாரும் சாப்பிடாம இருக்கக்கூடாது, அப்படி யாராவது சாப்பிடாம இருந்தால் நானே ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பேன், நீங்கள் இந்த பால் குடிச்சிருக்கோன்னு அந்த பானையை கொடுக்குறாரு. அவர் கேட்குறாரு, உனக்கு யார் சொன்னால் நான் சாப்பிட்லன்னு? இங்கே மாதாஜிக்கெல்லாம் தண்ணி எடுக்க வந்தாங்க இந்த குளத்தில், அப்போ நீங்கள் ஒன்றும் சாப்பிடாம உட்காந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, நானே பர்சனலாக வந்தேன்னு சொன்னேன். அதனால் இந்த பால் குடிச்சிட்டு இந்த பானை வைங்க, எனக்கு வேலை இருக்குது, நிறைய கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் போய் பார்க்கணும். இந்த பையன் கொடுத்துட்டு ஓடிட்டார். மாதவேந்திர இந்த பால் குடிச்சா அப்படி நெக்டராக இருக்குது, அமிர்தமாக இருக்குது. அந்த பாலை குடிச்சுட்டு அப்படியே சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஹரிகோபால் கோபால் விக்கிரகம் தர்ஷன் கொடுக்குறார். ஹரிகோபால் இவர் வந்து ஸ்ரீநாத்ஜி, இப்போ வந்து ராஜஸ்தானில் இருக்கார், நட்வாரால. ஸ்ரீநாத்ஜி ஒரு கையில் கோவர்தன மலையை பிடிச்சிட்டு இருப்பார், ஒரு கையில் புல்லாங்கல் வச்சுட்டு இருப்பார். அவர் தரிசனம் கொடுத்து சொன்னார், மாதவேந்திரபுரி நீ உன்னுடைய வருகைக்காக நான் காத்துட்டு இருந்தேன். பகவான் சொல்றாரு, மாதவேந்திரபுரி உன் வருகைக்காக நான் காத்துட்டு இருந்தேன். முகலாயர் படையெடுப்பும் போது என்னை வந்து புதருக்குள்ள வச்சுட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு அந்த புதருக்குள்ள இருக்கேன், உடம்பெல்லாம் எரியுது, உஷ்ணமா இருக்கு, நான் சரியா சாப்பிடல, எனக்கு பிரசாதம் கொடு, நீ தான் பண்ண முடியும், நீ என்னை வந்து இன்ஸ்டால் பண்ணும், என்னை வந்து பிரதிஷ்டை பண்ணி என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு உன்னால தான் முடியும், நான் உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னு பகவான் சொல்றாரு. அதான் நேற்று நம்ம பேசணும், டெய்ட்டிங்கிறது வந்து பகவான் தன்னை பக்தரனும் ஒப்படைக்கிறார். பகவான் முழுமுதற் கடவுள் தான். அவர் யாரு போய் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும், அவர் யாரு புதரில் வைக்க முடியும், அவருக்கு பசியோ ஏக்கமோ தாகமோ இல்லைல்ல, அவருடைய பாடி வந்து டிரான்செண்டல். ஆனால் ஒரு டெய்டி ஃபார்மில் வரும்போது அவர் தன்னை தன் பக்தரோட குழந்தை மாதிரி ஒப்படைச்சிடுறாரு. உடனே மாதவேந்திரபுரி என்ன பண்ணாரு, பிரஜவாசிகளாக கூட்டின்னு போய் அந்த இடத்த கிளீன் பண்ணி அப்படியே மெதுவாக தோண்ட சொன்னார். அந்த புதரெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் அங்கே அழகான விக்கிரகம். ஜெய் கோபால் கி, ஹரி கோபால் கி. அந்த விக்கிரகத்தை கோவர்தன் மலை மேலே பிரதிஷ்டை பண்ணி அங்கே வந்து குடமாக அபிஷேகம் பண்ணார். இந்த கோவிந்த குண்டு தீர்த்தம், ராதா குண்ட தீர்த்தம், பால், தயிர், தேன், நெய் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி பகவானை குளிர்படுத்தி அவருக்கு பெரிய ஃபீஸ்ட் கொடுக்குறாரு. பயங்கரமான ஃபீஸ்ட். இதான் அன்னக்கூட்டு, பெரிய அன்னக்கூட்டு பாருங்க. ரைஸு, தால், சப்ஜி, பூரி, ஹல்வா, ரசகுல்லா, சமோசா. நாசிலாமா இருக்கான்னு தெரியல, இருக்காதா? ஸோ எல்லாம் பெரிய ஃபீஸ்ட் கொடுத்து கோபால் வர்ஷிப் பண்ணி நிறைய சீடர்கள்லாம் வந்து தீட்சை கொடுத்து அவங்களால கோபாலுக்கு வந்து பூஜாரியை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டார் கோவர்தன மலையில். ஆக்சுவலி அந்த டைமில் 500 years பேக் முன்னாடி வந்து இந்த டேட் இது கோவர்தன மலை மேலே இருந்தது. அப்போ மாதவேந்திரபுரி அங்கே டெம்பிள் இது பண்ணி கோயில் கட்டி அங்கே பகவானை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம். மாதவேந்திரபுரி காலத்துக்கு முன்னாடி கோவர்தன மலையில் போனாங்க. மகாபிரபு காலத்துலேருந்து கோவர்தன மலையில் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா மகாபிரபு சொன்னார் கோவர்தனமும் பகவானும் வேறு வேறு இல்லை. அப்போ ஒரு காலத்தில் இங்கே போயிருக்காங்க. அதனால கோவர்தன மலை மேலே ஒரு பிரதிஷ்டை பண்ணி அங்கே கோயில் இருக்குது. நீங்கள் கோவர்தன் பறிக்கணும் போன மேலே ஒரு டெம்பிள் தெரியும், அதுதான் ஹரிகோபால் டெம்பிள். ஸோ அப்படிலாம் பண்ணி ரொம்ப அழகாக பகவான் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணார். அல்ல இப்போதான் இவர் இங்கே இல்லையே, அவர் தான் ஸ்ரீநாத்ஜி எங்கே போயிட்டாரு, நட்வாரால. அப்போ ஒரு நாள் மாதவேந்திரபுரி வந்து அவர் கனவுல கோபால் வந்தார். கோபால் வந்து, மாதவேந்திரபுரி நீ எனக்கு நிறைய ஃபீஸ்ட் கொடுத்துட்ட, நீ என்ன நல்லா அபிஷேகம் பண்ண, எல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் உடம்பு உஷ்ணம் போல, எனக்கு இன்னும் உஷ்ணம் போல, நீ என்ன சந்தனம் போட்டு விடணும், உடம்பெல்லாம் சந்தனம் பூசணும். அந்த சந்தனம் வந்து நீலாச்சலில் தான் கிடைக்கும். அங்கே நீ போய் நீலாச்சலில் போய் சந்தனம் எடுத்துகிட்டு வந்து என் உடம்புல பூசி விடணும். அது உன்னால தான் முடியும், நீ தான் போகணும். எங்கேருந்து? பிருந்தாவன்லேருந்து நீலாச்சல் வரணும். பிருந்தாவன் எங்கே இருக்குது? ஜெகநாத்புரி. நீலாச்சல் தாம் எங்கே இருக்குது? அப்போல்லாம் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி இண்டிகோவோ ஸ்பைஸ் ஜெட்டோலாம் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, புல்லட் ட்ரெயின்லாம் கிடையாது. நடந்து வரணும், நடந்து போகணும், இல்லாட்டி மாட்டு வண்டியிலே, கட்ட வண்டியிலே, குதிரை வண்டியிலே போகணும். ஸோ மாதவேந்திரபுரி வந்து பகவான் சொன்ன உடனே அங்கேருந்து வரார், விருந்தாவன்லேருந்து நீலாச்சல் தாம் வரார். அப்படி வர்ற வழியில தான் அவர்
கீர்ச்சோர் கோபிநாத் கோயிலுக்கு வர்றார். அங்கே வந்து கோபிநாதர் தரிசனம் பண்ணுறார். கோபிநாதர் தரிசனம் பண்ணி மாதவேந்திரபுரி கீர்த்தனை பாடி அந்த பக்தியில் ஆனந்தத்தில் அப்படியே அங்கே உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்கார். அப்போ தான் பூஜாரி வந்து இந்த பாயசம் ஆஃபர் பண்ணுறார். 12 பானையில் போய் பூஜாரி வந்து நிவேதனம் பண்ணுவார். அப்போ ஆஃபரிங் எடுத்துகிட்டு போகிறார். ஆஃபரிங் எடுத்துகிட்டு போகும்போது மாதவேந்திரபுரி நினைக்கிறார், இங்கே கோபிநாதருக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, இங்கே கோபிநாதருக்கு என்ன நிவேதனம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா அதே பிரசாதத்தை நான் என் கோபாலுக்கு ஆஃபர் பண்ணுவேன், அதே போக. அது எப்படி தெரியும்? அது சாப்பிட்டு பார்த்ததும் தெரியும். அந்த கோபிநாதருக்கு என்ன நிவேதனம் பண்ணுறாங்களோ அது எனக்கு கொஞ்சம் கிடைச்சதுன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு என் கோபாலுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன், நிவேதனம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சார். இது சரியா தப்பா? சரியா? எவ்வளோ பேர் சரின்னு சொல்றீங்க? எல்லாம் கை, நல்ல கை, இப்படியெல்லாம் கை தூக்கக்கூடாது, தூணை புள்ள தூக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 பேர். ஓகே, 12 13 பேர். தப்புன்னு சொல்றவங்க 1. அதாவது பகவானுக்கு போகம் எடுத்துட்டு வரும்போது நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப மோசமான செயல், அது அஃபென்ஸ், அபராதம். பகவானுக்கு நிவேதனம் பண்ண போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெம்பிளில் இன்னைக்கு வந்து ஃபீஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீஸ்ட் எடுத்துட்டு போகும்போது அப்படியே மோந்து பார்த்தோம், நெய் மணக்குது, இன்னைக்கு ஏதோ ஹல்வா பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சூப்பராக இருக்கும் பிரசாதம். அப்படி நாக்கில் எச்சில் எல்லாம் ஊறி, நாக்கில் எச்சில் ஊறி, இன்னைக்கு வடையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நினைச்சோம். அந்த ஆஃபரிங்கை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். அதை வந்து என்ன பண்ணிட்டோம்? ஸ்பாயில் பண்ணிட்டோம். அது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண தகுதியற்ற உணவு. ஏன்னா முதல்ல நான் டேஸ்ட் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டேன். இட்ஸ் அ பிக் அஃபென்ஸ், அது பெரிய அபராதம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறது, சமைக்கும் போது ஆஃபரிங் எடுத்துன்னு போகும்போது, ஆஃபரிங் பண்ணும்போது, பகவானுக்காக சமைக்கும் போது, அதை நிவேதனம் பண்ண எடுத்துகிட்டு போகும்போது, நிவேதனம் பண்ணும்போது நான் சாப்பிட்டு பார்க்கணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த அந்த ஃபுட்டு வந்து அந்த போகா பகவானுக்கு ஆஃபர் பண்ண குவாலிஃபைடு இல்லை. ஏன்னா அது நான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஸோ போகா மீன்ஸ் கிருஷ்ணர் என்ஜாய் பண்ணணும். போகான்னா நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி போகா, நிவேதனம் பண்ணி ஆல்டருக்குள்ளே போகிற வரைக்கும் போகா, ஆல்டரில் போய் வெளியில் வந்தால் மகாபிரசாதம். அந்த மகாபிரசாதம் சாப்பிடணும்னு நினைக்கலாம், அனுபவிக்கணும்னு நினைக்கலாம். இன்னைக்கு மகாபிரசாதம் அந்த ஆல்டர்லேருந்து வெளியில் வந்து இதில் பிரசாத ஹாலில் போன உடனே, இன்னைக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹல்வா, வடா, ஜிலேபி, குலோப் ஜாமுன், நாசிலாமா இதெல்லாம் இருக்குன்னா அப்போ நாக்கில் வந்து எச்சில் ஊறலாம். ஏன்னா அது மகாபிரசாதம். ஸோ மகாபிரசாதத்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணலாம். ஆனால் போகா போகும்போது சாப்பிடணும்னு தோணக்கூடாது. அப்படி தோணுச்சுன்னா வேற அபராதம் பண்ணோம்னு அர்த்தம். அதனால பகவானுக்கு போகா எடுத்துன்னு போகும்போது யாருமே பார்க்கக்கூடாது, யாரும் ஸ்மெல் பண்ணக்கூடாது, யாரும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஈவன் அனிமல்ஸ் கூட பார்க்கக்கூடாது. யாருக்குமே அந்த இது வந்து பியூரா அப்படி கொண்டு போய் ஆஃபர் பண்ணணும். சரி, ஆனால் இங்கே மாதவேந்திரபுரியோடைய பாஸ்ட் டைமில் அவர் இஸ் அ செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன். மாதவேந்திரபுரி தன்னை உணர்ந்த ஆத்மா, தூய பக்தர். அவர் எதுக்கு நினைச்சாரு? கோபாலுக்கு ஆஃபர் பண்றதுக்காக நினைச்சாரு. அதுக்கே அவர் என்ன நினைச்சிட்டாரு? பகவானுக்கு போகா எடுத்துன்னு போறாங்க, நான் போய் அதை டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேனே. பட் அவர் நினைச்சது அவர் வந்து பசினாலேயோ இல்லை அந்த ருச்சினாலேயோ இல்லை, அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நான் போய் கோபாலுக்கு செய்வேன், இதே மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அந்த தாட்டுக்கே வந்து அவர் வந்து என்ன பண்ணார்? அப்பன் பண்ணு நினைச்சிட்டாரு. நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். பகவான் கோபிநாதருக்கு நிவேதனம் பண்ற போகாவை நான் அனுபவிக்க நினைச்சிட்டேன். என்னோட ஒரு கீழ்த்தனமான ஆத்மா யாரும் இருக்க மாட்டாங்க, நான் ரொம்ப கீழ்த்தனமானவன் சே அப்படின்னு தன்னை வந்து நொந்துண்டு, தன்னை திட்டிக்கிட்டு, இந்த கோயில் இருக்கவே எனக்கு அருகதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் போய் உட்காந்துட்டேன். கடை கோயிலுக்கு வெளியில வந்து அந்த கிராமத்தில் ஒரு கடத்தெருவில் போய் உட்காந்துட்டார். ஆனா அவருடைய இன்டென்ஸ் என்னன்னா, அவருடைய உள்நோக்கம் என்னன்னா, அவருடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக அது நினைக்கல. இது கிடைச்சா கோபாலுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன், அதுவே அவர் தப்புன்னு எடுத்துட்டார், தப்பா ஃபீல் பண்ணார். அப்ப வெளியில போயிட்டார். அப்பதான் வந்து என்ன பண்ணாரு, கோபிநாதர் வந்து ஒரு 12 பானை, இதுல இந்த மாதிரி 12 பானை ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல ஒரு பானை எடுத்து ஒரு சதுரக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருவாரு கோபிநாதர். கோபிநாதர் என்ன பண்ணாரு? ஒரு பானை எடுத்து ஒழிச்சு வச்சிருவாரு. பூஜாரிக்கு தெரியாது. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாம் ஆஃபரிங் எல்லாம் இது பண்ணிட்டு பகவானுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் தூங்க போயிட்டார். அப்போ கோபிநாதர் கனவுல வந்தார்,
பூஜாரி நீ என்ன மேக்ஸில் வீக்கான்னு கேட்டார். 12 பானை எனக்கு ஆஃபர் பண்ணி எவ்வளோ எடுத்துகிட்டு போனேன்? 11 தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ஒன்று எங்கே இருக்குது? நான் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன் சதுருக்கு பின்னாடி. அதை எடுத்துன்னு போய் மாதவேந்திரபுரி கொடு. அவன் என்னுடைய தூய பக்தர். அவரு அந்த பாயசத்தை நான் அவருக்காக ஒழிச்சு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுனார். ஸ்ரீ கோபிநாத்துக்கு, மாதவேந்திரபுரிக்கு. பூஜாரி எழுந்திரிச்சு போய் இது கனவா நினைவா உண்மையா அவசர அவசரமா குளிச்சுட்டு போய் ஆல்டரை திறந்து பார்த்தா சதுருக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காரு ஒரு பானை. அப்புறம் எடுத்துட்டு போய் கடத்தருக்கு போனாரு. ஓ மாதவேந்திரபுரி, ஓ மாதவேந்திரபுரி, நீங்க எங்க இருக்கீங்க? கோபிநாத் உங்களுக்காக ஒரு பாயசம் தட்டி வச்சிருக்காரு. அப்புறம் மாதவேந்திரபுரி கண்டுபிடிச்சிட்டு அந்த மார்க்கெட்ல போனா அவர் உட்காந்து ரொம்ப கவலையோடு சேன் பண்ணிட்டு இருக்காரு. சே, நான் எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணிட்டேன், கோபிநாதருக்கு ஆஃபர் பண்ணுறதை சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டேன். அந்த பூஜாரி வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பானை ஒரு கையில் கொடுக்குறாரு. இது வந்து கோபிநாத் உங்களுக்காக எடுத்து வச்சிருந்தாரு, இது உங்களுக்கான மகா பிரசாதம், நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் திரும்பி நமஸ்காரம் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தராக இருக்கணும், நீங்கள் எவ்வளோ தூய பக்தராக இருந்தால் உங்களுக்காக கோபிநாத் பாயாசம் திருடி வச்சிருப்பாரு. அன்னிலிருந்து அவருக்கு பேரே வந்துச்சு பாயாச திருடிய கோபிநாதன், கீர்ச்சவர் கோபிநாத் இல்லையா? முகுந்தா பிரபு வந்து சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் திருடிட்டார் ஸ்கூல்ல. ஒரு பக்கத்து டிஸ்க்ல இருக்கிற பையனோட. அது ஸ்கூல்லாம் தெரிஞ்சு போய் அது ஊர்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ முகுந்தா பிரபு பாக்குறவனே நீ ஜாமெட்ரி பாக்ஸ் திருடுவன் தானே அப்படின்னு சொன்னா அவர் கோவம் வருமா வராது? நீ ஜாமெட்ரி பாக்ஸ் திருடினவன், பாக்குறவங்களும் அதே பேர் சொல்லிட்டேன், நீ ஜாமெட்ரி பாக்ஸ் திருடினவன். அவரையோ நான் சின்ன வயசுல தெரியாம திருடினேன், அது ஏன் இன்னும் வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா நம்மளை பார்த்து யாராவது திருடன்னு சொன்னா கோவம் வரும். ஆனா கிருஷ்ணரை வந்து பாயாச திருடினவரு, வெண்ணையை திருடினவரு, என்ன சொன்னாலும் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. பக்கம் சோறுன்னு சொன்னாலும் சிரிக்கிறாரு. பாயாசம் என்ன சொன்னாலும் திருடுன்னு சொன்னாலும் சிரிச்சுட்டு இருக்காரு. என் பக்தன் என்ன புகழ்றாருன்னு சொல்லு இல்லையா? அதுதான் பகவானுடைய கருணை. அப்போ மாதவேந்திரபுரி கண்ணெல்லாம் கண்ணீர் வந்து அப்படியே கண்ணீர் வந்து அழுது, கோபிநாதருக்கு என் மேலே எவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லி இந்த பாயாசத்தை சாப்பிட்ட உடனே அப்படியே உடம்பெல்லாம் மயிர் குத்திடுச்சு. மாதவேந்திரபுரி உடம்பெல்லாம் நடுங்குது, மயிரெல்லாம் குத்திட்டு அந்த 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 பாயாசம், அந்த ஸ்வீட்டு, அந்த அமிர்த கேழி, அதுக்கு அமிர்த கேளின்னு பேர், அதை சாப்பிட்ட உடனே மாதவேந்திரபுரிக்கு அப்படி பிரேமத்தில் அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம அழுது. அதுக்கப்புறம் இந்த பாயாசம் சாப்பிட்டு முடிச்சு அந்த பானையை உடச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார் அவர். அந்த பானையை பீஸ் பீஸாக உடைச்சு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாரு. ஸோ எப்படி மாதவேந்திரபுரியுடைய புகழ் வந்து ஒரிசா முழுதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மாதவேந்திரபுரின்னு ஒரு பெரும் ஆச்சாரியர் மகா பாகவதர் வந்தாரு, கோபிநாதர் ஒருக்கா பாயசத்தை திருடி வச்சுட்டாருப்பா அப்படின்னு எல்லாரும் அவர் பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து எப்படி இருக்கும்? பாருங்க, எனக்கு தான் கோபிநாத் தரிசனம் கொடுத்து எல்லாம் பாயசம் திருடி வச்சாரு, என்ன மாதிரி ஒரு பியூர் டியூட்டே கிடையாது, எல்லாம் இங்க வாங்க லைன்ல நில்லுங்க நமஸ்காரம் பண்ணுங்க. மாதவேந்திரபுரி ஓடிட்டார் அங்கிருந்து. ஜிஜோ எல்லாரும் என்ன புகழ்றாங்க, நமஸ்காரம் பண்ண வர்றாங்க, அவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. நாமளா இருந்தோம் ஊரெல்லாம் தண்டரா போட்டுருவோம். நான் தான் அந்த கிரேட் டிவோட்டி, எனக்காக தான் கோபிநாத் பாயசம் திருடி வச்சாரு, என்ன மாதிரி ஒரு பக்தனே கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கோ என் மகிமைய இல்லையா, மலேசியாலாம் சொல்லிடுங்க அப்படின்னு. மாதவேந்திரபுரி அந்த புகழை விரும்பாம அங்கிருந்து ஓடிட்டாரு. அவரு புகழை விரும்பல. அங்கிருந்து ஜெகநாதபுரி போனா அவருக்கு முன்னாடி ஒரு புகழ் வந்துருச்சு. இந்த மாதிரி மாதவேந்திரபுரின்னு ஒரு பக்தர் வருவார், இங்க சந்தனம் எடுக்க வருவாரு, அவருக்காக கோபிநாத் பாயாசம் திருடி வச்சாருன்னு அது ராஜா வரைக்கும் போயிடுச்சு. மாதவேந்திரபுரி வந்திருக்கான்னு ராஜா ஓடி வந்து அவர் பாதங்கள் விழுந்து, நீங்க தான் அந்த பக்தரா, உங்களுக்காக தான் கோபிநாத் பாயாசம் திருடினாரான்னு அவருக்கு அப்படியே ரொம்ப தலையெல்லாம் குடிச்சு வச்சோ, இதெல்லாம் இதுக்குள்ள பகவான் இங்க கொண்டு வந்துட்டாரு. நாமளா இருந்தோம், ராஜா பாத்திரியா நான் வரதுக்கு முன்னே புகழ் வந்துச்சா, யானை ஒரு பின்னே மணி ஓசை ஒரு முன்னே, பார்த்தீங்க தெரிஞ்சுக்கிங்க என்னை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் ராஜா சொன்னார், நீங்கள் எவ்வளோ சந்தனம் வேணால் எடுத்துன்னு போங்க, நான் உங்களுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்றேன், லெட்டர் கொடுத்துட்றேன், யாரும் உங்களை வழியில் நிப்பாட்ட மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணால் எடுத்துன்னு போய் உங்கள் கோபாலுக்கு ஆஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த மாதவேந்திரபுரி சந்தனம்லாம் எடுத்துன்னு வந்தார். அவருடைய சமாதி மந்திரம் அங்கே தான் இருக்குது ரெமுனால. ஸோ சந்தனம் எடுத்துன்னு வந்துட்டு வர வழியில் என்ன பண்ணுவார், மாதவேந்திரபுரி அந்த டெம்பிள்லேயே ஸ்டே பண்ணுவார். ஸ்டே பண்ணி திரும்ப அந்த பாயசம்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரு. திரும்பி கோபால் கனவுல வருவார். சொல்லுவார், மாதவேந்திரபுரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கின்னு வர வேண்டாம், கோபிநாதருக்கே போட்டுரு, நானும் கோபிநாதர் வேறு இல்லை, நீ கோபிநாதருக்கு அப்ளை பண்ணாலே எனக்கு அப்ளை பண்ண மாதிரி தான். இப்போ சந்தனை அரைச்சி பூஜாரில் சந்தனை அரைச்சிட்டு அந்த சந்தனை எடுத்து கோபிநாதருக்கு பூசினாங்க. இந்த சந்தன் யாத்திரை அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. சந்தன் யாத்திரை பண்ணுறோம் இல்லையா அந்த சம்மர் சீசனில், அது மாதவேந்திரபுரி டைம்லேருந்து தான். எல்லா பிருந்தாவனில் எல்லா டெம்பிள்லேயும் வந்து பகவானுக்கு சந்தன காப்பு போடுவாங்க. ஸோ மாதவேந்திரபுரி இந்த மாதிரி 2 தடவை மாதவேந்திரபுரி கனவுல பகவான் வந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு,
கிருஷ்ணர் வந்து மாதவேந்திரபுரி பரீட்சை பண்ணாரு, அதில் பாஸ் ஆயிட்டாரு. மாதவேந்திரபுரி வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஏற்றுக்க தயாரா இருக்காரா? ஒரு பக்தர் வந்து பகவான் சேவைக்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அசௌகரியத்தையும் எடுத்துக்கொள்ள தயாரா இருக்காரா அப்படின்னு பகவான் பரீட்சை பண்ணுவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அதுல மாதவேந்திரபுரி பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னு பகவான் சொல்லி, அந்த கோயில்ல மாதவேந்திரபுரிய மகிமையெல்லாம் சொல்லி, அதை நித்யானந்த பிரபுலாம் கேட்டுண்டு எல்லாரும் கீர்த்தனை பாடி நடனம் ஆடி அங்க வந்து அந்த பாயசம்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அந்த மாதிரி அந்த கோயில்ல வந்து அந்த கோயில்ல எல்லாம் அந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டு அங்க மகாபிரபு அந்த கதையை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருந்து இது வந்து எங்க நடந்ததுன்னா, அந்த பெங்கால்ல இருந்து பூரி போற வழியில இந்த கோயில போனப்போ. இப்ப அடுத்தது எங்க போனாங்க, ஒரு நிமிஷம், அந்த கோயில் முடிச்சுட்டு ஆன் தி வேல பூரி பெங்கால்ல இருந்து பூரி வர வழியில இருக்கு இல்லையே, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. Hare Krishna, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. சாக்ஷி கோபால் கி. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சாக்ஷி கோபால் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? 1 2 3 4 5. இந்த கோயிலுக்கு எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? சாக்ஷி கோபால் டெம்பிள். ரொம்ப பியூட்டிஃபுல் டெம்பிள் சாக்ஷி கோபால். இந்த ஸ்டோரி வந்து இந்த ஜெகநாத் பூரி பெங்கால்ல இருந்து ஜெகநாத் பூரி வர வழியில இந்த கோயிலுக்கு வருவாங்க, சாக்ஷி கோபால் டெம்பிளுக்கு. அந்த ஸ்டாப் பேரு, அந்த இடத்துக்கு பேரே சாக்ஷி கோபால் தான். அந்த கோயில்ல வந்து இந்த ஸ்டோரி நித்யானந்த பிரபு சொல்லுவார். சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் வந்து ஜெகதானந்த பண்டிட், முகுந்த தத்தா, ராமானந்த ஸ்வரூப் தாமோதர் அவங்க கூட இந்த கதையை நித்யானந்த பிரபு சொல்வார். இந்த பகவானுக்கு பேர் வந்து சாக்ஷி கோபால். சாக்ஷின்னு என்னது? ஃபிட்னஸ். 2 பிராமணர்கள், 2 பிராமணர் வந்து வித்யாநகர் இப்போ வந்து ராஜமன்றி அந்த ஆந்திரா இருக்கு இல்லையா, அது முன்னாடி வித்யாநகர்னு பேராங்கல்லாம், இப்போ வித்யாநகர் இருக்கு. அந்த வித்யாநகர்ல இருந்து சவுத் இந்தியால இருந்து 2 பிராமணர் யாத்திரை போவாங்க விருந்தாவன். அதுல ஒருத்தர் வந்து எல்டர்லி பிராமன், ரொம்ப வயசானவர், ஒரு பக்தர். இன்னொருத்தர் வந்து யங் பாய், சின்ன பையன். ஸோ 2 பேர் யாத்திரை போனாங்க. இந்த வயசான பக்தருக்கு இந்த இளம் பக்தர் வந்து நிறைய சேவை பண்ணார். அவர் லக்கேஜ் எடுத்துக்கிறது, அவருக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றது, தண்ணி கொடுக்கறது, அவர் நல்லா கவனிச்சுட்டார். அவர் தூங்கும்போது பாதெல்லாம் அமுத்தி விடுறது. அந்த வயசான மூத்த பக்தருக்கு இந்த இளைய பக்தர் சேவை பண்ணார். அப்படி சேவை பண்ணிட்டு அவங்க விருந்தாவன் வந்தாங்க. நிறைய இடங்கள்ல யாத்திரை போயிட்டு விருந்தாவனம் வந்து நாங்கள் கோபால் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கோபால் கோயிலுக்கு வந்தாங்க. விருந்தாவன்ல இந்த கோபால் கோயில்ல வந்த உடனே, அந்த கோபால தரிசனம் பண்ணோடனே இந்த பிராமணருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சின்ன பையன் எனக்கு இவ்வளவு சேவை பண்றார், எனக்கு நல்லா பாத்துக்கிறாரு, என்னுடைய மகன் மாதிரி இருந்து என்னை பாத்துக்கிறாரு, இவன் மகன் மாதிரி இல்லை, இவன் மருமகனே ஆயிடணும் எனக்கு. இந்த பையன் வந்து எனக்கு மருமகன் ஆகணும்னு சொல்லி என்னுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஒரு பிராமணர் என்ன சொல்றாரு, கோபால் முன்னாடி நான் வந்து இந்த விருந்தாவன் யாத்திரை வந்திருக்கேன், கோபால் முன்னாடி சொல்றேன், என் பொண்ணை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த
மூத்த பிராமணர் சொல்றார், அந்த மூத்த பக்தர். அப்போ இந்த இளைய பக்தர் சொன்னார், வேணாம், நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தடவை கூட கன்சல்ட் பண்ணுங்க உங்கள் மனைவிட்ட, உங்கள் பையன்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா சொல்லுங்க, இது நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்கன்னு. இல்லை நான் எடுத்த முடிவு அதுதான், அதில் எந்த மாற்றம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது யார் வந்தாலும் சரி, யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, நான் அதில் முடிவில் மாற மாட்டேன். திரும்பி அந்த பையன் சொல்கிறார், இல்லை வேண்டாம், நீங்கள் தனியாக முடிவெடுக்க வேண்டாம், உங்கள் வீட்டில் போய், நான் இப்போ ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை, நம்ம யாத்திரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் உங்கள் பையன்ட்டி பொண்ணுகிட்ட எல்லாம் கலந்து பேசி, உங்கள் ஒய்ஃப்ட்ட எல்லாம் பேசி, உங்கள் மனைவிட்டெல்லாம் பேசிட்டு அப்புறம் சொல்லுங்கள். இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பேச்சு மாற மாட்டேன், நான் கோபால் சாட்சியாக சொல்கிறேன், நான் கோபால் தான் சாட்சி, கோபால் முன்னாடி சொல்கிறேன், அந்த கோபாலே சாட்சியாக சொல்கிறேன், என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்போ இந்த பையன் என்ன பண்ணார், சரி, ஏன்னா இப்போ என் கூட யாரும் இல்லை, இந்த பையன் ஒரு ஏழை பிராமணன், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை பிராமணன், எனக்கு சாட்சி ஒன்றும் இல்லை, இந்த கோபால் தான் சாட்சி, கோபாலே நீ தான் சாட்சி, இந்த பிராமணர் சொன்னார் அவர் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்போ அந்த கோயிலில் பேசிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் யாத்திரையெல்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யங் டிவோட்டி இருக்காரு, இளம் பக்தர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பெரியவர் வீட்டுக்கு போனார். பெரிய வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறாரு. இந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க நம்ம யாத்திரையில் கோபால் முன்னாடி உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு, இப்போ நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ. அந்த பிராமணரும் ஆமாம் நான் சொன்னது உண்மைதான், பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இந்த பிராமணுடைய பையனுக்கு கோவம் வந்து, இந்த பையனுக்கு கோவம் வந்து அந்த பையனும் அவங்க அம்மா, அந்த மூத்த பக்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி, 2 பேரும் அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, போயும்போது ஒரு தரித்திரம் பிடிச்ச பிராமணனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோங்கிறா, அவன் பிச்சைக்காரன், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனுக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பையன் சொல்கிறான், நானும் ஒத்துக்க மாட்டேன், என் தங்கச்சியை போய் இந்த பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லை, அவர் அடிக்கவே வந்துட்டாங்க. ஒரு தடி எடுத்துட்டு, எங்கடா பொண்ணு கேட்டு வர, உன் அந்தஸ்து என்ன, எங்க அந்தஸ்து என்ன, நீ ஒரு தரித்திரம் பிடிச்ச பிராமணன், உன் வீட்டில் ஒன்றும் கிடையாது, ஒரு ஏழை பிராமணன், உனக்கு இங்கே சம்பந்தம் கேட்குதா அப்படின்னு ஒரு தடி எடுத்து அவர் அடிக்க ஒரு ஓடி வந்துட்டார். வெளியே ஓடி போய் அப்புறம் பஞ்சாயத்து கூப்பிட்டார். ஊரில் பஞ்சாயத்து கூப்பிட்டு நீங்களே நியாயம் சொல்லுங்க. இவர் இந்த பிராமணருக்கு பெரியவர் என்ன பண்ணாரு, இப்போ அவர் தர்மசகனமா நிலையில் ஆயிட்டார் இல்லையா. அன்னைக்கே அந்த பையன் சொன்னா, நீ வீட்டில் கன்சல்ட் பண்ணி சொல்லுன்னு, நான் வீட்டில் கேட்காம சொல்லிட்டேன், இப்போ எனக்கு ஒரே வழிதான், கோபால் தான் எனக்கு கதி, ஏன்னா கோபால் முன்னாடி சொன்னேன், அதனால கோபால் என்ன செய்யணுமோ செய்யட்டும், நான் என்ன பண்ண முடியும். இப்போ என் பையனும் மனைவி சண்டைக்கு வர்றான், அவன் என்ன சொல்றான், அந்த பையனும் அம்மாவும், நீ இந்த பொண்ணை அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்கள் போய் தற்கொலை பண்ணிக்குவோன்னு, நாங்கள் உயிரை விட்டுடுவோம், நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். இப்போ இவர் என்ன முடிவு எடுப்பார், அவங்கள மீறி பண்ண நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துறாங்க அந்த பையனும் அவன் அம்மாவும். இந்த பொண்ணை இப்போ என்ன பண்றது, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியாடுது இல்லையா. அதனால இந்த பிராமணர் பகவான் ப்ரேயர் பண்றாரு, பகவானே நான் வாக்கு கொடுத்தது உண்மைதான், ஆனால் இப்போ இப்படி சூழ்நிலை இருக்கு, நீங்க தான் என்ன செய்யணுமோ செய்யணும்னு அந்த பிராமணர் ஒன்றும் பேச முடியாம உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. பஞ்சாயத்து கூட்டின உடனே இந்த பஞ்சாயத்துல அந்த பையன் பேசுறான். இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, இந்த யங் பாய், இந்த பையன் எங்க அப்பாவை யாத்திரை கூட்டின்னு போய், என் அப்பாவுக்கு ஞாபகம் மருதி, அவருக்கு புத்திசாலினி கிடையாது, அவர் யாத்திரை கூட்டின்னு போய் அவரை ஏமாத்தி அவர் வசியம் பண்ணி அந்த என் தங்கச்சி கல்யாணம் பண்ண பாக்குறான். அவன் எங்க சொத்தை அபகரிக்க பாக்குறான், அவங்களுக்கு எங்க சம்பந்தம் கேட்குது. அதனால இவன் என் அப்பாவை தொந்தரவு பண்ணி பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால இந்த பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பஞ்சாயத்தில் சொல்லிட்டான். அந்த அம்மாவும் ஆமாமா, என் வீட்டுக்காரர் ரொம்ப வெகுளி, அவர் கோழை, அவரை போய் இந்த பையன் கூட்டிட்டு போய் என்னெல்லாமோ பேசி அவர் மனசை மாற்ற பார்த்துருக்கான், இப்போ அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு பஞ்சாயத்து சொல்லவும் அந்த பையன் சொன்னார், இல்லை அவர் என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு, கோபால் சாட்சியே சொன்னார், எனக்கு வேற யாரும் சாட்சி கிடையாது, எனக்கு கோபால் தான் சாட்சி, அவர் முன்னாடி தான் சொன்னார், அதனால நான் நிரூபிக்கிறேன், பகவான் மட்டும் சொன்னார். அப்போ அந்த பையனுக்கு, அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பிராமணனுடைய பையன், அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அவன் சொன்னா, உன் கோபால் சாட்சின்னு அவர் கூட்டின்னு சொல்லு, அப்போ நான் ஒத்துக்கிறேன். உன் கோபால் இருக்கார்ல, அவர் போய் கூட்டின்னு வா, அவர் சாட்சி சொல்லி என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை கோபால் வருவாருன்னு இல்லையா. நாத்திகர்களுக்கு பொதுவாக கடவுள் மேல் நம்பிக்கை இருக்காது, விக்கிரகமாவது வர்றதாவது பேசுறதாவது இல்லையா.
அதனால அவன் சொன்னா கோபால் எங்க வர போறாரு, இவன் முட்டாள். இவன் சொல்றான் என் அப்பா வந்து கோபால் மட்டும் சாட்சி சொன்னாருன்னு, அப்படின்னா அந்த கோபாலை கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா கோபால் ஒரு நாள் வரமாட்டாரு, கோபால் வரமாட்டாரு, அதனால இந்த பைத்தியம் போய் திரும்ப வரப்போகுது அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னா, நான் சபையில சொல்றேன் எல்லாரும் முன்னாடியும், அந்த பையன் போய் கோபாலை சாட்சி கூட்டிட்டு வரட்டும். கோபால் வந்து சாட்சி சொன்னா என் தங்கச்சியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப இந்த பையன் சொன்னா, நீ நாளைக்கு அப்படியே பேச்சு மாதிரி எழுதி கொடுனா, நான் கோபால் கூட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லைன்னா நீ எழுதி கொடு, கோபால் சாட்சிக்கு வந்தா என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கு, நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை கோபால் வரமாட்டாருன்னு, அந்த நாத்திகனுக்கு அவ்வளவு நம்பிக்கை கோபால் வரமாட்டாருன்னு. இந்த பையன் வந்து வித்யாநகர்ல இருந்து நடந்து திரும்பி விருந்தாவன் போறார். விருந்தாவனை போய் கோபால் மட்டும் ப்ரேயர் பண்ணார். கோபால், உங்க முன்னாடி தானே அந்த பிராமணர் சொன்னாரு, நானா போய் கேட்டேன் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கூட, நான் கேட்டனா? அவரு கேட்கலையே இல்லையா? அந்த சின்ன பையன் கேட்டாரா? அந்த யங் பாய் கேட்டாரா உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு? யார் சொன்னா? அந்த பெரியவர் தான் சொன்னார். நான் ஒன்னும் கேட்கல, நானா போய் வழியை கேட்கல உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அந்த பெரியவரா சொன்னாரு, உங்க முன்னாடி தான் சொன்னாரு. இப்ப நான் கல்யாணம் பண்ணி போய் கேட்க அந்த பெரியவர் வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்காரு, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா பேச முடியாம இருக்காரு. அந்த பையன் இந்த மாதிரிலாம் பேசுறான். இப்போ நீங்க தான் வந்து சாட்சி சொல்லணும், நீங்க தான் வந்து சாட்சி சொல்லணும் கோபாலு, நீங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். அப்ப கோபால் சொன்னாரு, நான் வந்து எப்படி சாட்சி சொல்லுவேன், நான் வந்தா யாரும் நம்புவாங்களான்னாரு, நான் எப்படி வர முடியும்னாரு. அப்ப அந்த பிராமணர் கேட்டாரு, அந்த பக்தர் கேட்டாரு, நீங்க பிரசாத நிவேதனம்னா சாப்பிட்றீங்கல்ல, ஏன் உங்களால் நடந்து வர முடியாது இல்லையா? ஆஃபரிங் பண்றது சாப்பிட்றீங்க, அப்ப ஏன் உங்களால் நடந்து வர முடியாது? பிரசாதம் சாப்பிட்றவங்களால் நடந்து வர முடியும்ல, நீங்க நடந்து வாங்க. உங்களை சாட்சி வச்சுன்னு சொன்னாரு. நீங்க தான் எனக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம், நீங்க தான், வேற யாரும் விட்னஸ் கிடையாது. அங்க அந்த பிராமணர் சொல்லும் போது அங்க யாராவது பக்தர்களோ பிராமணர்களோ வைணவர்களோ இல்ல பொதுஜனங்களோ யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. அப்ப எனக்கு யாரு அடைக்கலம், எனக்கு யாரு, நான் யார்கிட்ட போவேன், எனக்கு யாரு சாட்சி சொல்லுவா? நீங்க தான் வந்து சொல்லணும்னு நீங்க தான் வந்து சொல்லணும். அப்ப பகவான் சொன்னாரு, சரி நான் வரேன், ஆனா எனக்கு வேலை பிரசாதம் கொடுப்பியாரு. நான் நடந்து வந்து எனக்கு பசிக்கும், பிரசாதம் தருவியா? அதெல்லாம் தரேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என் கூட வாங்க, நான் பிரசாதம் கொடுக்குறேன். சரி நீ முன்னாடி போ, நான் முன்னாடி போ, நான் நடந்து வருவேன், எனக்கு நீங்க ஆஃபரிங் பண்ணிட்டே இரு, அப்புறம் நான் அந்த ஊர் வந்து நின்றுடுவேன், நீ போய் எல்லாரும் கூட்டிட்டு வர. அப்ப இந்த பிராமணர், இந்த பையன் என்ன பண்ணாரு, அவர் பிரசாதம் வேலைக்கு ஆஃபர் பண்றாரு, பகவானுக்கு பாவ கொடுக்குறாரு, அவர் முன்னாடி நடந்து போறாரு, பகவான் பின்னாடி வர்றாரு. அந்த ஊர் எல்லாம் வந்தோடனே அந்த கொலுசு சத்தம், பகவான் கொலுசு போட்டிருப்பாரு, அந்த சத்தம் நின்று போயிடும், திரும்பி பார்த்தா அங்கே நின்றுவார். அந்த ஊர் எல்லையில நின்றுட்டு, நீ போய் எல்லாரும் கூட்டிட்டு வாரு, நான் இங்கேயே நிக்கிறேன், நீ எல்லாரும் கூட்டிட்டு வா, நான் சாட்சி சொல்றேன். அவர் வந்து பாருங்க, ஒரு பக்தனுக்காக பகவான் எங்கிருந்து வந்திருக்காரு, ஒரு பக்தனுக்காக பகவான் விருந்தாவன் நடந்து வந்திருக்காரு, ஃப்ளைட்ல எல்லாம் கூட்டிட்டு வரல, அது தனி விமானம் வச்செல்லாம் கூட்டிட்டு வரல. சில அரசியல்வாதிலாம் ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போவாங்க இல்லையா? ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு நாட்டில், ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா தனி விமானம் வச்சுன்னு போவார், அவருக்கு ஸ்பெஷலா ஒரு ஃப்ளைட் வச்சுன்னு போவார். ஆனா பகவான் நடந்தே வந்திருக்காரு, அவர் ஃப்ளைட் எல்லாம் கேட்கல, டிக்கெட் போட்டு கொடு, தனி விமானம் கொடு, ஒன்றும் கேட்கல, பிரசாதம் மட்டும் கொடுன்னு கேட்டார். தனி ஃப்ளைட் வேணும்னு கேட்கல. ரொம்ப அழகா பகவான் வந்து அந்த பக்தனோட வந்து அந்த வித்யாநகரோட எல்லையில வந்து கிராமத்துக்கு வெளியில நின்றுருக்காரு. இப்ப எல்லாரும் கூட்டிட்டு வா, நான் சாட்சி சொல்றேன்னு. இந்த பையன் ஓடி வந்தார் ஊருக்குள்ள, எல்லாரும் வாங்க, பஞ்சாயத்து கூட்டினார், எல்லாரும் வாங்க, கோபால் வந்துட்டாரு, சாட்சி சொல்ல கோபால் வந்திருக்காரு, சாட்சி கோபால் கி, கோபால் வந்திருக்காரு. அந்த பிராமணுக்கு ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் வருது, என்ன கோபால் வந்துட்டாரா, கோபால் வந்துட்டாரா, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துற கோபால் வந்துட்டாரு. அந்த பிராமணர் ஓடி வர்றாரு, ஊர் மக்கள் ஓடி வர்றாரு. இந்த நாத்திக பையன் இருக்கான் இல்லையா, அவன் கோபால இருந்த லூஸ் மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கான், கோபால ஏதோ பைத்தியம் சொல்லிட்டு இருக்குன்னு அவன் வந்து பாக்குறான். கோபால் வந்து நிக்கிறாரு, அப்படியே மழைக்காலத்து மேகத்து ஒத்தனிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாராத வைஜெயந்தி மாலை, மார்புல சீவசுக்குரிய, கழுத்துல கௌசுபணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, கையில புல்லாங்குழல், தலையில மயிர்பீடி, கோபால் கி அப்படி வந்து நிக்கிறாரு. அப்புறம் கோபால் சொன்னாரு, எல்லா பொதுமக்கள்லாம் வந்துட்டு இந்த பஞ்சாயத்துல சொன்னாரு, இந்த பிராமணர் வந்து இவருக்கு சொன்னாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு, ஏன் முன்னாடிதான் சொன்னார், நான் தான் சாட்சி. அவ்வளவுதான், எல்லாம் சாஷ்டகமா வந்து நமஸ்காரம் வந்து நாத்திக பையனும் டிவோட்டி ஆயிட்டான். ஐயோ கோபாலே வந்துட்டார், நான் என்னமோ நினைச்சு வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவர் வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
பகவானே வந்துட்டாரு. அந்த பெரியவர் கண்ணெல்லாம் கண்ணீர் வந்தது. பகவானே என்னுடைய வார்த்தையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே வந்து ராஜா என்ன பண்ணார், ஒரு கோயில் கட்டினார். கோயில் கட்டி அந்த வித்யாநகரில் இந்த கோபால் இருந்தார். ஆக்சுவலி கோபால் வந்து விருந்தாவன் வந்து வித்யாநகர் வந்திருந்தார். அதுக்கப்புறம் இந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரிசா மன்னர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ மன்னர்கிட்ட கேட்டாங்க, உங்க கல்யாணத்துக்கு வரதட்சணை சீதனம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து கோபால் மேலே ரொம்ப அன்பு. அப்போ அப்பாட்ட சொன்னால், நான் வந்து அந்த கணவர் வீட்டுக்கு போகும்போது கோபால் என் கூட அனுப்பிச்சிடுங்க, நான் கூட்டின்னு போய்ட்றேன்னு. அப்பாவும் கல்யாண சீதனமாக கோபாலை வந்து அங்கே ஒடிசாக்கு அனுப்பிச்சிட்டார். அப்போ தான் அந்த இப்போ சாட்சி கோபால் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பகவான் ராஜா வந்து அங்கே கோயில் கட்டி கோபால் வச்சுருந்தார். ஒரு நாள் இந்த ராணிக்கு வந்து ரொம்ப ஆசை. அவங்க வந்து வைர மூக்குத்தி போட்டிருப்பாங்க. இந்த வைர மூக்குத்தி வந்து கோபாலுக்கு போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. அவங்க வச்சுட்டு இருக்கிற வைர மூக்குத்தியை கோபாலுக்கு போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ நான் யூஸ் பண்ணுற பொருளை வந்து பகவானுக்கு கொடுத்தா வாங்கிக்குவாங்களா பூஜாரி? வாங்க மாட்டாங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு கொடுங்கம்பாங்க. ஆனால் இந்த ராணிக்கு என்னென்னா, இந்த மூக்குத்தியை பகவானுக்கு போட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மூக்குத்தி பகவானுக்கு போட்டால் அழகாக இருக்குன்னு ஆசை அவங்களுக்கு. ஆனால் பூஜாரி போட மாட்டேன்னு சொல்லிடுவார். ராணிக்கு ரொம்ப வேதனை. அப்போ ஒரு நாள் பூஜாரி கனவுல பகவான் போய் சொன்னார், அந்த பொண்ணோடைய வைரமூர்த்தி எனக்கு வேணும், எனக்கு போட்டு விடுங்கன்னு. அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அந்த கோயிலில் போனால் பகவான் ஒரு அழகான மூக்குத்தி போட்டுருப்பார். ஆமாம், இன்னும் இருக்குது. அதனால அன்போட இப்போ ஆண்டாள் எப்படி மாலையை போட்டுன்னு கொடுத்தாங்க. ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை போட்டுட்டு அங்கே ஒரு கிணறு இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில், அந்த கிணறுல போய் பார்ப்பாங்களா இந்த மாலை அழகாக இருக்கா, பகவானுக்கு போடலாமான்னு. அந்த மாதிரி சில நேரங்களில் ஆக்சுவலி நம்மளை மாதிரி உள்ளவங்க நம்ம பயன்படுத்தினது பகவானுக்கு கொடுத்தா அது அபராதம். நான் யூஸ் பண்ணுற, இப்போ நான் சாப்பிட்ற தட்டில் பகவானுக்கு கொடுத்தா அது அபராதம், அஃபென்ஸ் அது. ஆனால் சில பியூர் டிவோட்டியோட லைஃப்பில் பகவான் அவங்களுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை அதை ஏற்றுன்றார். ஆண்டாள்கிட்ட மாலை ஏற்றுண்டாரு, அந்த பொண்ணுகிட்ட மூக்குத்தி வாங்கி போட்டுட்டார். இந்த கதையை சொல்லிட்டு மகாபிரபு வந்து கேட்டு அப்படியே ஆனந்தத்தில் கண்ணீரெல்லாம் வந்தது. நித்யானந்த பிரபு இந்த கதையை சொல்லிட்டு அங்கெல்லாம் கோபாலுடைய கீர்த்தனை பாடினாங்க. ஜெய் கோபாலுக்கு, ஜெய் கோவிந்தா, ஜெய் கோவிந்தா, ஜெய் கோபால் கேசவ மாதவ தீன தயால், ஜெய் கோவிந்தா, ஜெய் கோபால் கேசவ மாதவ தீன தயால். ஹரே கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மகாபிரபு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த இடையில நடந்த ஒரு பாஸ்ட் டைம் சொன்னேன் நான் உங்களுக்கு, அந்த தண்டத்தை உடச்சி விடுவார் நித்யானந்தர். ஸோ மகாபிரபு கோச்சின்றுவார். அந்த இடம் இருக்கு, தண்டபங்கா நதின்னு இருக்காங்க, தண்டபங்கா ரிவர். அதாவது ஜெகநாத்புரி, அதாவது பெங்கால்ல இருந்து ஜெகநாத்புரி வர வழியில கங்கா நதி ஓடின்னு இருக்கும். அந்த நதி இருக்கிற இடத்துல தான் பகவான் வந்து இந்த தண்டத்தை கொடுப்பார் நித்யானந்தர்கிட்ட. இவர் குளிச்சுன்னு வரும்போது நித்யானந்த பிரபு உடச்சி போட்டுடுவார். அந்த தண்டத்தை 3 பீஸா உடச்சிடுவார். என்ன காரணம் சொன்னேன், ஏன் நித்யானந்த பிரபு தண்டத்தை உடைச்சாரு? முதல்ல சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் சன்னியாசி இல்லை, அவரே தண்டத்தை தூக்கிட்டு இருக்கணும் இல்லையா, அதனால உடச்சி போட்டார். ரெண்டாவது, அவர் ஏன் ஏகதண்டம் வச்சிருக்கணும், அவர் திரிதண்டி இதெல்லாம் வச்சிருக்கணும், வைஷ்ணவ சன்னியாசி எல்லாம் இருக்கணும்னு அதை உடச்சி விட்டார் இல்லையா. ஸோ நித்யானந்த பிரபுக்கு உள்ளுக்குள்ள பகவான் சைத்தன்யர் முழுமுதற் கடவுள், அவர் சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ கிரகசரோ பிராமணரோ அல்ல, அவர் இஸ் சுப்ரீம் காட், அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதை வந்து நித்யானந்த பிரபு ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றார். நித்யானந்த பிரபு வந்து சைதன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ கிரகஸ்தரோ இல்லை பிராமணரோ இல்லை, அவர் முழுமுதற் கடவுள், அவர் பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சுட்டு இருக்காரு. அதனால அவரே இந்த தண்டத்தை தூக்கிட்டு இருக்குன்னு உடச்சு விட்டாரு. இது வந்து மகாபிரபுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான். ஏன்னா நித்யானந்த பிரபு வந்து என்ன முழுமுதற் கடவுளா வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு, ஆனா வெளியில கோச்சுட்டார். ஏன்னா வெளியில எப்படி அவர் பக்தனா தானே வந்திருக்காரு. நான் ஒரு சன்னியாசி, என்னுடைய தண்டத்தை உடைச்சிட்டாரு. இந்த நித்யானந்தர் வந்து ரொம்ப ஆபத்தான ஆளு, எப்ப என்ன பண்றான்னு தெரியல. என்ன விருந்தாவனை கூட்டின்னு போறேன்னு சொல்லி சாந்திப்பூர் கூட்டி போனவர், கங்கை யமுனேன்னு சொன்னவர், இப்ப தண்டத்தையும் உடைச்சிட்டாரு. இவர் கூட போனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு நித்யானந்த பிரபு, நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நீங்க என் கூட வராதிங்க. நித்யானந்த பிரபு, முகுந்த தத்தா, அப்புறம் வந்து ஜெகதானந்த பண்டிட், அப்புறம் ஸ்வரூப் தாமோதர், நீங்க என் கூட வராதிங்க, நீங்க இந்த நித்யானந்தர் கூட போங்க, அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு வந்து என்னோட வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியல, நான் வந்து பகவானை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கேன், நீங்க போங்க முன்னாடி போங்கன்ட்டார்.
அப்போ அவங்க சொன்னாங்க, மகாபிரபு நாங்கள் உங்கள் முன்னாடி போக மாட்டோம், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரோன்னு. அவர் மகாபிரபு வேகமாக முன்னாடி வர்றார். வேகமாக முன்னாடி வந்தோடனே அந்த ஜெகநாதருடைய கோபுரம், அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத்னு ஓடுறார். காற்றை விட வேகமாக போய் ஆல்டர் முன்னாடி ஜெகநாத் தரிசனம் பண்ணி, அவருக்கு ஜெகநாதருக்கு நாமமே வாயில வரல. அவருடைய பக்தியினுடைய பரவசத்தினால பகவானுடைய கண்ணீர் வந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்தது. உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து இப்படிதான் வருது. ஜெகநாத் வரமாட்டேங்குது அவருக்கு. அப்படியே சாண்டிங் பண்ணி அப்படியே மகாபிரபு மயங்கி விழுந்துருவார். ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்காரு. பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிறவங்கெல்லாம் யார் இவரு? அந்த கோயில் இருக்கிறவங்கெல்லாம் சிலருக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. யாரோ ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் உள்ள வந்து மயங்கி விழுந்துட்டாரு இந்த சன்னியாசி, தடி எடுத்துன்னு வாங்க, ஒரு அடிச்சு விரட்டணும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் தடியை தூக்கின்னு வரான். ரொம்ப பேர் யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காரு, அந்த இளம் சன்னியாசி, அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறாரு, இவர் யாருன்னு தெரியலையே, என்ன ஆச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, செத்துக்கிட்டு போயிட்டாரோ, உடம்புல மூச்சே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அசைவும் இல்லை. அப்படி ஜெகநாதர் பார்த்த பரவசத்துல மகாபிரபு தன்னை மறந்து அங்கே மயங்கி விழுந்து சமாதி ஆயிடுவார், சமாதி நிலையில் போயிடுவார். அப்புறம் இங்கெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் என்னது இது, யார் இவர், எங்கிருந்து வந்தார், கூட யாரா வந்தாங்களா, ஒருத்தரும் இல்லை, திடீர்னு வந்து இங்கே மயங்கி விழுந்துட்டாரு, இவரை தூக்கி வெளியில் போட்டுடலாமா, என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. அப்போதான் அங்கே வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் ஒருவர், சர்வபௌம பட்டாச்சாரியா. சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து பெரிய மாயாவாதி ஸ்காலர், பண்டிட் பட்டாச்சாரியா. பட்டாச்சாரியானா 4 வேதங்களுக்கு அரைச்சு குடிச்சவர், வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர். இவர்கிட்ட சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பாரதத்துல பல பகுதியிலிருந்து சன்னியாசிகள்லாம் வருவாங்க. ஆகச் சிறந்த பண்டிதர். அவர் கோயிலில் வரும்போது பார்க்குறாரு, ஒரு சன்னியாசி விழுந்திருக்காரு, இளம் சன்னியாசி, அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார், தாமரை போல கண்கள், ஆனால் உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை, கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு, தோள்கள்லாம் பறந்து விரிந்திருக்கு, அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி பொன்னிறம். யார் இந்த சன்னியாசி? சுற்றி முந்தி கேட்குறாரு, இவர் கூட யாரா வந்தாங்களா? ஒருத்தர் வரல. என்னாச்சு இவருக்கு? என்னமோ தெரியல, திடீர்னு திப்பு திப்புன்னு ஓடி வந்தாரு, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் 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 மயங்கி விழுந்துட்டாரு. உயிர் இருக்கானே தெரியலையே, எந்த அசைவும் இல்லைன்னா. அப்போ சொன்னார், நீங்கள் ஒரு கொஞ்சம் பஞ்சு எடுத்துன்னு வாங்கன்னு, கொஞ்சம் காட்டன் பீஸ் எடுத்துட்டு வாங்கன்னு. பஞ்சு எடுத்துட்டு வந்து மூக்கு கிட்ட வைக்கிறார், உயிர் இருக்கா இல்லையான்னு. அந்த பஞ்சு வந்து லேசாக அசைஞ்சுது. அப்போ உயிர் இருக்கு, இந்த ஆன்மால, இந்த உடம்புல உயிர் இருக்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, நான் இவரை என் வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறேன், இவரை தேடி யாரா வந்தால் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கோ. அங்கே வந்து ஜெகநாத்புரி கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனோம்னா, நடக்கிற தூரம் தான், அங்கே பட்டாச்சாரியுடைய வீடு இருக்கு, சர்வபௌம பட்டாச்சாரியுடைய வீடு இருக்கு. அங்கே அழைச்சின்னு போய் மகாபிரபு மயக்கத்தில் இருக்கார். அப்படியே இந்த கிருஷ்ணரை மறந்து அந்த பிரேமத்தில் மகாபிரபு இருக்கார். அப்போ இவங்க 4 பேர் தேடிட்டு வாங்க, நித்யானந்த பிரபு, ஸ்வரூப் தாமோதர், முகுந்த தத்தா, ஜெகதானந்த பண்டிட், 4 பேர் தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்து அப்புறம் அங்கே கோயிலில் பார்த்து கேட்டப்போ, இங்கே ஒரு சன்னியாசி வந்தாரே பார்த்தீங்களா, இளம் சன்னியாசி. ஆமாம்மா பார்த்தோம், அவர் மயங்கி விழுந்துட்டாரு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார், இப்போ எங்கே இருக்கார் அவர்? அவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரிய வீட்டில் இருக்காருன்னார். இவங்க 4 பேர் ஓடினாங்க. 4 பேர் ஓடி போய் பட்டாச்சாரியர் வீட்டுக்கு போனாங்க. அங்கே இவங்க 4 பேர் அவரை வரவேற்று, அன்போடு வரவேற்று உட்கார வச்சு, இவர் அங்கே மகாபிரபு அப்படி படுத்திருக்காரு, பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. இந்த கேட்குற, இவர் எப்போ இப்படி தான் இருப்பாரா, பேச்சு மூச்சு இல்லையே, என்னாச்சு இவருக்கு? அப்போ இவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் எழுந்திரிச்சு பேசுவாருன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் மகாபிரபு பக்கத்தில் போய் கீர்த்தன் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்படி கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கீர்த்தன் பண்ணாங்க. 9 நிமிஷம் இல்லை, 9 மணி நேரம். அப்படி கொஞ்சம் மகாபிரபு நினைவுக்கு வந்தார். நினைவுக்கு வந்தோடனே பட்டாச்சாரியர் பார்க்குறாரு. உடனே சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணுறாரு பட்டாச்சாரியருக்கு. நான் வந்து உங்களை பார்த்தது நான் செஞ்ச பாக்கியம், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, நீங்கள் எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்லி சர்வம் பட்டாச்சாரியர்கிட்ட ரொம்ப அன்பாக மகாபிரபு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு லீலை. அப்புறம் பட்டாச்சாரியர் கேட்குறாரு, நீங்கள் இளம் சன்னியாசியாக இருக்கீங்களே, நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் சன்னியாசி வாங்குறீங்க, உங்கள் குரு யார், நீங்கள் வேதாந்தெல்லாம் படிச்சிருக்கீங்களா, வேதாந்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு,
நான் வந்து கேசவ பாரதி சன்னியாசம் வாங்கிட்டேன், நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் கேட்டுக்கிறேன். மகாபிரபு ரொம்ப பணிவாக பேசுவார். அவர் வந்து முழுமுதற் கடவுள். ஆனால் பட்டாச்சாரியர் முன்னாடி அவ்வளோ பணிவாக பேசுகிறார். பட்டாச்சாரியர் சொல்கிறாரு, நான் வந்து சாரஸ்வத கம்யூனிட்டி சேர்ந்தவன், நான் உங்களுக்கு வேதாந்தத்துடைய உயர்ந்த தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? தாராளமாக, உங்ககிட்ட படிச்சுக்கிறது நான் செஞ்ச பாக்கியம்னார். பட்டாச்சாரியர் வந்து கிருஷ்ணலீலையில் பிரகஸ்பதி. அவர் இந்த பிரகஸ்பதி தான் வந்து இப்போது சர்வம் பட்டாச்சாரியாக வந்திருக்கார். ஆனால் மகாபிரபு அவருக்கு பிரேமம் கொடுக்கறதுக்காக முன்னாவிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கிறார். இவர் என்ன பண்ணார், இவருடைய சன்னின்லா இருக்கார், மருமகன், அவர் வந்து கோபிநாத் ஆச்சாரியா, சாரி பிரதரின்லா. இவருடைய பிரதரின்லா வந்து கோபிநாத் ஆச்சாரியா. கோபிநாத் ஆச்சாரியர் வந்து ஒரு தூய பக்தர், வைஷ்ணவர். அவர் வந்து நவதீப்பெல்லாம் வந்திருக்கார். நவதீப்பில் ஒரு வீடு இருக்கு. கோபிநாத் ஆச்சாரியருக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அவர் பகவான் முழுமுதற் கடவுள் யாருக்கு தெரியும்? கோபிநாத் ஆச்சாரியருக்கு தெரியும். அப்போ பட்டாச்சாரியர் சொன்னார் கோபிநாத் ஆச்சாரிட்ட, என் வீட்டில் ஒரு சன்னியாசி வந்திருக்காரு, அவர் ரொம்ப இளம் சன்னியாசியாக இருக்காரு, நான் வந்து அவருக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடும். கோபிநாத் ஆச்சாரியருக்கு, நீ யாரையும் அவருக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணும்? அவர் யார் தெரியுமா? நீ என்ன போய் அவருக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கறது? அவர் யார் தெரியுமா? அவர் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் இன்னைக்கு சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அந்த பகவான் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு உன் வீட்டில் இருக்காரு, ஆனா உன்னால உணர முடியல. ஏன் நீ வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவம் வந்து இவரை திட்ட ஆரம்பிச்சிருவார். இவரே கோபிநாத் இரு என்னையா திட்ட, நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? அந்த சன்னியாசிக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன், நீ யாரையும் அவருக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்க? அவர் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர் தான். வேதைசு சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் அவர் தான். என்னமோ நீ அவருக்கு போய் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறீங்கிறிய அப்படின்னு அவர் கோச்சின் போயிட்டார். இவரை என்ன நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? அந்த சன்னியாசிக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன்னு இவர் இப்படி கோச்சின் போறாரு. இவரால் உணர முடியல சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஒரு மாயாவாத தத்துவவாதி, மாயாவாத கொள்கையை கரைச்சி குடிச்சவர், 4 வேதங்களை கரைச்சி குடிச்சு பெரும் பண்டிதர். பெரிய பெரிய சன்னியாசில சாஸ்திரம் படிக்க வந்தா அவருக்கு உணர முடியல அவங்க வீட்டில் பகவான் இருக்காரு, அவங்க வீட்டில் பரமபுருஷோத்தமனான பகவான் இருக்காரு, உணர முடியல. அவர் சொன்னாரு, நீ வந்து நான் உனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன். அவர் மகாபிரபு சொன்னார், உங்ககிட்ட வேதாந்தம் படிக்க நான் செஞ்ச பாக்கியம், உங்ககிட்ட இருந்து வேதாந்தம் கத்துக்கிறது நான் செஞ்ச பாக்கியம், நீங்க சொல்லி கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். 7 நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாம 7 நாள் இவர் வேதாந்தம் பேசினார். வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்குறாரு. 7 நாள் மகாபிரபு உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு ரொம்ப பணிவா. 7 நாள் பேசிட்டு இருந்தாரு. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் 7 நாள் வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேன், இந்த பையன் ஒரு டவுட்டும் கேட்கலையே. இந்த சின்ன பையன், இந்த யங் சன்னியாசி, இளம் சன்னியாசி, நான் 7 நாள் வேதம் சொல்றேன், ஒரு நாள் இப்போ நான் வந்து கிளாஸ் நான் பேசிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், இடையில சந்தேகம் கேட்குறோம், நீங்களே சந்தேகம் சொல்றீங்க, எங்களை கேள்வி இருக்காருன்னா 1008 கேள்வி கேட்குறீங்க. இவர் வந்து ஒரு கேள்வியும் கேட்கல. 7வது நாள் கேட்குறாரு, சன்னியாசி நான் 7 நாள் உன்கிட்ட வேதாந்தம் பேசிட்டு இருக்கேனே, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியலையா? நீ ஒரு கேள்வியும் கேட்கலையாரு. அப்போதான் பகவான் பேசுறார், மகாபிரபு எனக்கு வேதாந்தம்லாம் நல்லா புரிஞ்சுது, உங்க விளக்கம் தான் எனக்கு புரியலன்னு. வேதாந்தம்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது, அதுல எந்த குழப்பமும் இல்லை, ஆனா உங்க விளக்கம் தான் குழப்பமா இருக்குன்னாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சொல்றாரு இவரு? வேதாந்தம் புரிஞ்சுதுங்கிறாரு, அதுல எந்த குழப்பம் இல்லைங்கிறாரு, என்னுடைய விளக்கத்துல குழப்பங்கிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்லுங்களேன், உங்க கருத்து என்ன? அப்ப பகவான் என்ன பண்ணாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப பணிவா முதல்ல அவரை பேச விட்டார். அவர் 7 நாள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க ரொம்ப அழகா வேதாந்தம் பேசினீங்க, உங்க விளக்கம் தான் நல்லா இல்லைன்னாரு, நீங்க உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்கன்னாரு. சரி அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னாரு. அப்புறம் தான் பகவான் பேசினார். மகாபிரபு வந்து வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்படியே பட்டாச்சாரியர் பிரமிச்சு போனாரு, இந்த மாதிரி கூட விளக்கம் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி கூட பேச முடியுமா? இது எப்படி ஒரு சாதாரண சின்ன பையன், ஒரு சின்ன இளம் சன்னியாசினால எப்படி வேதாந்த சூத்திரத்துக்கு இப்படி வியாக்கியானம் கொடுக்க முடியும்? அப்படியே கண்ணெல்லாம் பூரிச்சு போய் பிரமிச்சு போய் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. மகாபிரபு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ அழகா
சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அது கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனால் முழுமுதற் கடவுள் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக பேசுறீங்களே, அப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண நபராக இருக்க முடியாது. அப்போதான் அதாவது பகவானுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பட்டாச்சாரிக்கு யோசிக்க முடிஞ்சது இவர் ஒரு சாதாரண நபர் இல்லை. சைதன்ய மகாபிரபு தன் காரணமற்ற கருணையை பட்டாச்சாரியர் கொடுத்தாரு. அப்போதான் இவர் யோசிக்கிறார், நீங்கள் யார், தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுங்க, நீங்கள் யார் அப்படின்னதும் அவருக்கு சத்புஜ கௌரங்கரா தரிசனம் கொடுக்குறாரு. சத்புஜ கௌரங்க மகாபிரபுக்கு 2 கையில் என்ன இருக்கு? வில்லு அம்பு. இந்த வில்லு அம்பு வச்சிருக்கிறது ராமச்சந்திர பகவான், புல்லாங்குழல் வச்சிருக்கிறது கிருஷ்ணச்சந்திர பகவான், தண்டமும் கமண்டலம் வச்சிருக்கிறது கௌரச்சந்திர பகவான். அப்ப சத்புஜ கௌரங்கா இந்த டெய்ட்டி வந்து நீங்க போய் பார்க்கலாம். இப்போ சர்வபௌம பட்டாச்சாரிய வீட்டுக்கு போனா பூரியில சைதன்ய மகாபிரபு அவர் கொடுத்த தரிசனம் சத்புஜ கௌரங்கர். இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு பட்டாச்சாரிய சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல அவருக்கு, 70-75 வயசுக்கு மேல இருக்கும். இவ்வளவு காலமும் மாயாவாத பேசிட்டு கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் மகாபுடைய கருணையால தூய பக்தரானார். சர்வ பட்டாச்சாரியாக்கி. அப்புறம் பட்டாச்சாரியர் வந்து வைஷ்ணவராகி எந்த தெருவில் பூரியில மாயாவாதம் பேசினாரோ அதே தெருவில் நாம சங்கீர்த்தனம் பண்ணி போனார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், காலையில் நேரமாக வந்தார். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவான் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே பட்டாச்சாரியர் வீட்டுக்கு வந்தார். வரும்போது ஜெகநாத் பிரசாத் எடுத்துன்னு வர்றார். காலையில் 4:30 மணிக்கு ஜெகநாடைய பிரசாத் எடுத்துன்னு வந்து அவர் கதவை திறந்த உடனே எந்திரிக்கும் போதே ஜாய் ஜெகநாத் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். கதவை திறந்து பார்த்தா அந்த கௌரஹரி முன்னாடி நிற்கிறார். மகாபிரபு உள்ள கூப்பிட்டாரு, பட்டாச்சாரியரே நான் ஜெகநாத் தரிசனம் பண்ண போனேன், இந்த பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்கன்னார். குளிக்கல, பல்லு விளக்கல, உடனே இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாரு. இப்போ மகாபிரபு கேட்டாரு, நீங்கள் பெரிய பிராமணர் பண்டிதர், நீங்கள் போய் ஜெகநாத் பிரசாதத்தை அப்படியே சாப்பிட்றீங்களேனார். அப்போ பட்டாச்சாரியர் சொல்கிறாரு, பகவானுடைய பிரசாதம் கிடைக்க பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும், ஜெகநாத் பிரசாதத்தை காலம் தாழ்த்தவே கூடாது, உடனே சாப்பிட்றணும்னு. அப்போ மாயாவாத பேசிட்டு இருந்தவர் இப்போ பிரசாதத்தோட வேல்யூ சொல்கிறார், ஜெகநாதரை பற்றி சொல்கிறார். அந்த மாதிரி அவருக்கு வந்து பகவான் மேலே அன்பு வந்துடுத்து மகாபிரபுடைய கருணையால். அப்போ ஒரு நாள் பட்டாச்சாரியர் வீட்டுக்கு மகாபிரபு வந்தார். வரும்போது அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். யார் மாயாவதம் பேசிட்டு இருந்தாரோ அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, தத்தேனு கம்பா சுஷமீக்ஷமானோ புஞ்சா நயேவாத்ம கிருதம்பி பாகம். அந்த ஸ்லோகத்தில் முக்தி பாதான்னு ஒரு வார்த்தை வரும், முக்தி பாதா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துடும், புக்கை மூடி வச்சிருவார். மகாபிரபுட்ட போய் சொல்லுவார், மகாபிரபு இந்த ஸ்லோகத்தை பாகவத்திலிருந்து மாற்றணும்னு சொன்னேன். வியாசரியே முக்தியை பற்றி எழுதியிருக்காரு, முக்தி வந்து அருவருக்கு தக்கதாச்சு, பக்தி தானே உயர்ந்தது. யாரு முக்தியை பற்றி பேசிட்டு இருந்தாரு, இப்போ அவர் பக்தியை பற்றி பேசுறாரு. சர்வம் பட்டாச்சாரியா வந்து சாயுஜ்ய முக்தி பற்றி பேசிட்டு இருந்தவர். இறைவனோடு இரண்டரை கலக்கணும், இறைவன் அருவ பிரம்மம், அவர் உருவமற்றவர், அந்த முக்தி அடையணும்னு பேசிட்டு இருந்தவர் மகாபிரபு கருணையால சொல்றாரு, முக்தின்னு கேட்டாலே அருவருப்பா இருக்குன்னு. எனக்கு முக்திங்கிற வார்த்தையை கேட்டாலே அருவருப்பா இருக்கு, வியாசரியா முக்தியை பற்றி எழுதியிருக்காரு, இந்த வார்த்தையை அடிக்கணும்னார். அந்த முக்தி பாதம் அடிச்சுட்டு பக்தி பாதம் எழுதணும்னார். இதை அடிச்சு மகாபிரபு சிரிச்சுட்டு இருக்காரு அவர் சொல்லும்போது. அப்புறம் மகாபிரபு சொன்னார், அது அர்த்தம் இல்லை, நான் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வியாசர் வந்து முக்தி பாதாங்கிறது பக்தி தான் சொல்றாரு. அதனால் வியாசருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து 100% கரெக்ட், அது அடிக்கலாம் வேணாம். அவர் முக்தி பாதான்னு சொன்னதே பக்தி தான் சொல்லியிருக்காரு, அது நீங்க தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், அந்த ஸ்லோகத்தை அடிக்கலாம் வேண்டாம். இந்த முக்தி பாதாங்கிற வார்த்தையை வியாசர் பக்தியை தான் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்து அவர் திருப்தி அடைஞ்சார். அப்பன்னா ஓகே இருந்துட்டு போட்டு பாருங்க, எந்த இடத்துல இருந்தவர் மகாபிரபு கருணையால தூய பக்தரானார். அப்புறம் ஒரு நாள் இவர் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டுருந்தார். மகாபிரபுவை பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு. இவர் இவங்க மனைவி 2 பேர் தான். இந்த 2 பேர் சமைச்சு வச்சிருக்காங்க. மகாபிரபு சாப்பிட வந்தா 11 பிராமணர் சமைச்சா எவ்வளவு சமைப்பாங்களோ அவ்வளவு வகையான பதார்த்தங்கள், 56 வகையான பதார்த்தங்களை சமைச்சு வச்சிருக்காங்க. மகாபிரபு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. மகாபிரபு சொன்னாரு, என்ன பட்டாச்சாரியர் இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கீங்க, நான் ஒரு சன்னியாசி எவ்வளவு சாப்பிடுவேன்னாரு. அப்ப பட்டாச்சாரியர் சொன்ன, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்னு. நீங்க யாரு எனக்கு தெரியும், அங்க ஜெகநாத் ஆல்ட்டில் உட்காந்து ஒரு வேலைக்கு 56 பிரசாதம் சாப்பிட்டு இருக்கீங்க, நீங்க இங்க வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க சாப்பிடுங்கன்னாரு. அப்ப பகவான் சிரிச்சுட்டே பிரசாதம் வந்து பட்டாச்சாரியர் அன்போடு சமைச்சிருக்காரு, அவங்க மனைவி வந்து பக்கத்துல இருந்து பரிமாறுறாங்க.
இவர் சாப்பிட போனார். இவர் சாப்பிடும்போது இவருடைய மருமகன், இவருக்கு ஒரு மகள் இருந்தாரு, அந்த மகளுடைய கணவன் மருமகன் வந்து என்ன பண்ணா, சன்னியாசி சாப்பிட்டு இருக்காரு, எட்டி பார்க்கறான். ஐயோ ஐயோ, ஒரு சன்னியாசி இவ்வளவா சாப்பிடுறது, அநியாயம், அயோக்கியத்தனம், என்ன இவரு இளம் சன்னியாசி இவ்வளவு சாப்பிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே ஒரு கோவம் வந்துடுது. ஒரு தடி எடுத்துட்டு அவனை அடிக்க போனார். இவனை உயிரோட விடக்கூடாதுன்னு ஒரு மனைவி சொன்னா, அவனை கொன்னுடுங்கோன்னா, நம்ம பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, அவனை கொன்னுடுங்க, அவனை உயிரோட விடாதீங்க. ஒரு கம்பு அவன் ஓடுறான், சொல்லி ஒரு கம்பு எடுத்துட்டு வரதை பார்த்த உடனே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவர் துரத்திட்டே வர்றாரு. மகாபிரபு சிரிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு, மகாபிரபுக்கு அபராதம் பண்ணதுனால அவனுக்கு காலரா வந்து உடம்பெல்லாம் ரோகம் வந்து மரண படுக்கையில் இருக்கான். அப்போ மகாபிரபு பட்டாச்சாரி வீட்டுக்கு வந்தாரு. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உயிருக்கு போராடிட்டு இருந்தான். மகாபிரபு வந்து பார்த்துட்டு, அமோகா என்னாச்சு உனக்கு, எந்திரிச்சு உட்காரு, சாண்டிங் பண்ணுனாரு. அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட்டாச்சாரியர் வந்தார். மகாபிரபு நீங்க ஏன் காப்பாத்துனீங்க, அவன் செத்து போகட்டும், அன்னைக்கு நீங்க சாப்பிடும் போது வந்து என்ன அபராதம் பண்ணாவ, அவன் உங்களுக்கு அபராதம் பண்ண இப்ப வியாதி வந்து படுத்துட்டு இருக்கான், நீங்க ஏன் அவனை காப்பாத்துனீங்க, அவனை உயிரோடு விட்டுற கூடாது, அவன் செத்து போட்டுனாரு. இப்போ பகவான் சொன்னாரு, பகவான் சொன்னாரு, மகாபிரபு பட்டாச்சாரியரே, நீங்க எனக்கு எவ்வளவு பிரியமானவரோ, நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமானவரோ, அதே மாதிரிதான் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும். அதனால அந்த பையன் சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். அதனால நீங்க வந்து எனக்கு பிரியமா இருக்கிறதுனால உங்களை சார்ந்தவங்களும் எனக்கு பிரியமானவங்க, அதான் அவனுக்கு கருணை கொடுத்தேன்னு சொன்னார். அப்புறம் அந்த அமோகா டிவோட்டியானா. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி, ரோட் பிரேமானந்தே.